திருச்சிற்றம்பலம் நம பார்வதீபதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி, ஆவாய் கனகத்திரளே போற்றி, தெய்வச்சேக்கிழார் பெருமான் மலரடிகள், நமையாளும் நாவுக்கு அரசுகள் பெருமான் மலரடிகள். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். ஐடியார் உருவங்களே, நாம் இதுவரை வாகீச வள்ளல் பெருமான் ஸ்ரீ சைலம் என்று சொல்லக்கூடிய திருச்சிலம்பினை வணங்கி திருவருள் பெற்ற அந்த பகுதியை சிந்தித்து வந்தோம். 350ஆம் திருப்பாடல், அதனைத் தொடர்ந்து அமைந்த 1620ஆம் திருப்பாடல். திருச்சிட்டம்பலம். அம்மருங்கு கடந்து போம் அவர் ஆர்கள் சூழ அயிற்படை செம்மல் வெண்கையிலை பொறுப்பை நினைந்தெழுந்ததோ சிந்தையால் எம்மருங்கு மொகாதலின்றி இரண்டு பாலும் வியந்துளோர் கைமருங்கனையும் தெலுங்கு கடந்து கன்னடம் எய்தினார். அம்மருங்கு கடந்து போம் அவர் ஆர்கொள் சூழ அயிற்படை செம்மல் வெண்கையிலை பொறுப்பை நினைந்து எழுந்ததோர் சிந்தையால் எம்மருங்கும் ஓர் காதலின்றி இரண்டு பாலும் வியந்துளோர் கைமருங்கு அணையும் தெலுங்கு கடந்து கன்னடம் எய்தினார். அம்மருங்கு கடந்து, அம்மருங்கு என்றால் அந்த பக்கம், அதாவது அவர் இதுவரை வணங்கி திருவருள் பெற்ற அந்த திருத்தலத்தை கடந்து திருத்தல யாத்திரை மேற்கொண்டு செல்லக்கூடிய அவர் ஆர்கொள் சூழ அயிற்படை செம்மல், கையிலே சூழப்படையை தாங்கிய பரம்பொருள் சிவபெருமான். நம்ம பகுதியில் மான்மழு தான் பெரும்பாலும் சொல்லக்கூடிய வழக்கு. வடதேசத்துலாம் பார்த்தீங்கன்னா கையில் சூலம், சூலபாணின்னு பேர் சிவபெருமானுக்கு. சூலபாணி என்ற ஒரு திருநாமம். சூலப்படையுடையார் தாமே போலும் என்பது தாண்டகம். இப்படி திருசூலத்தை தன் கையிலே ஏந்திய பரம்பொருள் வெண்கையிலையிலே வீற்றிருக்கக்கூடிய அந்த கைலாய மலையை நினைந்து மிகுந்த ஆர்வம் பெருக எழுந்த அந்த சித்த நினைவினால் எம்மருங்கும் ஓர் காதலின்றி அவருக்கு அந்த பெருமானை சென்று தரிசிக்க வேண்டும் என்கிற திருவுள்ள குறிப்பு, எங்கே கைலாயம் சென்று தரிசிக்க வேண்டும் திருவுள்ள குறிப்பு. அதனால் எந்த இடத்திலும் எந்த வகையிலும் அவருக்கு விருப்பம், அதை கண்டு அதை தரிசித்து அங்கே இருந்து அனுபவித்து செல்ல வேண்டும் என்ற விருப்பம்லாம் இல்லையா. எப்படி இருக்குதான் அவருடைய சித்தம் எல்லாம்? எதன் மீதும் விருப்பின்றி கைலை மீதே விருப்பம், கைலை மட்டும் நினைந்து. அப்படி நினைந்த அவர் இரண்டு பாலும், அவருக்கு ரெண்டு பக்கமும் வரக்கூடிய அந்த மக்கள் எல்லாம் பல சிவாலயங்களை கண்டால் இருந்து தரிசித்து அளவலாவி செல்லும் அவர் இப்படி விரைந்து செல்கிறாரே என்று அவர்கள் வியந்து பார்க்கும்படி கைமருங்கு அணையும். அப்படி புறப்பட்ட அவர் அருகே வந்து சேர்ந்த அந்த தெலுங்கு கடந்து கன்னடம் எய்தினார். இங்கே தெலுங்கு என்பது மொழி, அது நாட்டின் மீது ஏற்றி சொல்லப்படுகிறது. தெலுங்கு கடந்துனா தெலுங்கு தேசத்தை கடந்து. கன்னடம்னா இன்னைக்கு எதை சொல்கிறோம்? கர்நாடகாவை சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு பேர் சரியான தமிழ் பெயர் கருநாடக தேசம். கருநாடக தேசம், சரிங்களா? அதனால தான் அருமை அருமை அருமை. மூர்த்தி நாயனார் புராணத்திலே கருநாடக மன்னன் தான் வந்து பாண்டி நாட்டை கைப்பற்றுவார். அருமை, நல்லா நினைவு வச்சுருக்காங்க. வெரி குட். அந்த கருநாடக மன்னன் கன்னட தேசத்திலிருந்து வந்தவன், சரிங்களா? அந்த மண் கரிய நிறத்திலே இருப்பதால், கரிசல் மண்ணாக மிகவும் விளங்கக்கூடிய காரணத்தால் அந்த தேசம் கருநாடகம் அப்படின்ற பெயர் பெற்றது, சரிங்களா? அதுதான் கருநாடு. அப்புறம் கன்னடம் அப்படின்னு இன்னைக்கு வழங்கப்படுது. அது காலத்தில் அப்படியே மருவி வந்திருக்கும்ல இருக்கு. சரி, அந்த தேசத்தினை வந்து சேருகிறார். அதையும் தொடர்ந்து யாத்திரை மேற்கொள்கிறார். 1620 போகிற வழி தான் காட்டுறார் இந்த பாடல். 351 கருணடம்பு கழிவாக ஏகிய பின் கலந்த வனங்களும்
திருநதித்துறை யாவையும் வயல் சேநெடுங்கிரியும் வட்டையும் பெருநலங்கில நாடு மென்னில விற்படச்செறி பொற்பினால் வருநெடுங்கதிர் கோலும் சோலைய மாளவத்தினை நன்னினார். கருநடம் கழிவாக ஏகிய பின் கலந்த வனங்களும் திருநதித்துறை யாவையும் பயில் சேநெடுங்கிரி வட்டையும் பெரு நலம் கிளர் நாடும் எண்ணில் பிற்பட செறி பொற்பினால் வரு நெடும் கதிர் கோலும் சோலைய மாளவத்தினை நன்னினார். மாளவம் கருநடம் கழிவாக. கர்நாடகம், இந்த கன்னடம்னு சொன்னாரா, இப்போ இங்கே கரெக்டாக சொல்கிறார் பாருங்க, சரியான வார்த்தை. கருநடம் கர்நாடக நாடு கழிவாக, அதை கடக்கிறாராம். கழிவாக ஏகிய பின், அதை கடந்து சென்ற பின் கலந்த வனங்களும் திருநதித்துறையும் மற்றும் சேன் நெடுங்கிரி வட்டையும். அந்த காலத்தில் முழுமையாக காடுகளாக தான் இருக்கும். கர்நாடகம் இருக்கிறதே, கர்நாடகமானது காவிரி உற்பத்தி ஆகக்கூடிய நாடு. கர்நாடகம் காவிரி உற்பத்தி ஆகக்கூடிய நாடு. காவிரி உற்பத்தி ஆகக்கூடிய நாடானது ஏன் காவிரி உற்பத்தி ஆச்சு? அங்க அகத்தியர் தவம் செய்தார். அப்புறம் அகத்தியர் தவம் செய்தார். சரி, அங்க காவிரி வரலாறு தெரிஞ்சுக்கணும்னா கந்த புராணத்துக்கு போகணும். ஆமா ஆமா. அதாவது இந்திரன் தேவலோகத்தை ஆட்சி செய்து வரான். அப்படி வரும்பொழுது இதுல யாரு முக்கியமான இந்திரனுக்கு எதிரியா இருந்தவர் யாரு? இதுல கந்த புராணத்துல சூரபத். அவர் போய் இந்திரலோகத்தை பிடிச்சுக்கிட்டார். அப்படி பிடித்து கொண்டவனே இந்திரன் தப்பி விட்டான். தப்பி வந்த அவன் மூங்கில் வடிவத்திலே மறைந்து நின்று சிவபூஜை செய்தான். மூங்கில் வடிவத்திலே மறைந்து நின்று சிவபூஜை செய்தான். அப்படி அசுரர்களின் கொடிய ஆட்சி நடந்ததுனால நாடு வறட்சி அடைந்து தண்ணீர் வளம் குன்றியதாம். அதனால சீர்காழி நந்தவனங்களிலே பூ கிடைக்கலையா. பூ கிடைக்கலன்னு உடனே பூக்கு என்ன பண்றது? சத்யா, பூக்கு என்ன பண்றது அப்படின்ன உடனே அருகே இருந்த அந்த தல விநாயகரை வேண்டி வணங்கி கொண்டு, சாமி சிவபூஜை பண்ணுறதுக்கு பூ கிடைக்கல சீர்காழி பெருமானுக்கு, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்ட உடனே, கவலைப்படாதே, காவிரியானது, காவிரி இல்லை, அகத்திய முனிவர் கமண்டலத்திலே கங்கை நீர் அவர் கமண்டலத்தில் இருக்கிறது, அதை நான் பெருக்கெடுக்க செய்கிறேன் அப்படின்னு சொல்லி விநாயகர் காக வடிவிலே சென்று ஸ்ரீ அந்த காவிரி உற்பத்தி ஆகுது இல்லையா, தலைக்காவிரி, அந்த தலைக்காவிரியிலே சென்று அங்கே அவர் தவம் செய்து கொண்டிருந்தார். குடகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே சென்று அவர் கமண்டலத்தின் மீது உட்கார்ந்து விநாயகர் காக வடிவில் கவிழ்த்தார். காகத்தால் விரிந்த நதி என்ற காரணத்தால் காவிரின்னு பெயர் பெற்றது. இப்போ எதுக்கு வந்துச்சு காவிரி? சீர்காழியில பூஜை பண்றதுக்கு நந்தவனத்துல பூ இல்லை, அங்க பூ பூக்கிறதுக்காக அங்க இருந்து காவிரி கிளம்புச்சு. அப்போ பூரா கர்நாடகம் காடு, கர்நாடகம் பூரா காடு. என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? 2 லட்சம் ஏக்கர் காட்டை அழிச்சு எல்லாம் வயலமாக்கினாங்க. எவ்வளோ இடத்த? 2 லட்சம் ஏக்கர். காவிரி தண்ணி பூரா அவனுக்கே பத்து. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீர்காழிக்காக பிறந்த காவிரி கர்நாடகாவில் சிறை வைக்கப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? எப்படி வரலாறு என்ன நிகழறது பார்த்தீங்களா?
நிகழ்வுக்கும் வரலாறுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கு. இப்படித்தான் அந்த காவிரி. சரி, அந்த இருக்குது எடுத்தோம். சரி, நம்மளுடைய தவம் அந்த அளவு இருக்கு, போராடுற அளவுக்கு வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. கருநடம் கழிவாக அந்த கர்நாடகம் என்று சொல்லக்கூடிய அந்த தேசம் பின்படும்படி ஏகிய பின் அப்படி கடந்து போனாராம். கலந்த வனங்களும் அதுக்காக தான் எடுத்தேன். வெறும் காடாக இருந்த கர்நாடகம் இன்று என்னவா மாற்றப்பட்டிருக்கு? வயல்வெளியா மாற்றப்பட்டிருக்கு. ஏன்? காவிரி அவங்க ஊர் வழியா வர்றதுனால தடுத்து அணை கட்டி அதை பயன்படுத்துறாங்க. சரி, அன்னைக்கெல்லாம் யார் ஆட்சி பண்றாங்களோ அவங்க தானம்மா. இப்போ சோழர் வென்று விட்டார்னு வச்சுக்கோங்க, இவர் இங்கேருந்து ஆள் கூப்பிட்டு போய் இதை பண்ணுவார். இப்போ காஞ்சிபுரம் இருக்குல்ல, காஞ்சிபுரம் நிறைய வனங்களாக இருந்திருக்கு சுற்றி. அங்கே காஞ்சிபுரம் கல்வியிலே கரை சிறந்தது. பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள்லாம் இருந்திருக்கு காஞ்சியிலே. ஆமாம், நாலந்தா பல்கலைக்கழகம் என்று சொல்லக்கூடிய கல்வியிலே கரை சிறந்த காஞ்சின்னு சொல்லக்கூடிய அந்த சிறந்த பல்கலைக்கழகங்கள்லாம் விளங்கியது. ஆனால் உணவு அங்கே போதிய அளவு விளையவில்லை. இப்போ என்ன பண்ணார்? அந்த வழியா சென்ற கரிகார் சோழன் 48,000 வேளாளர் குடிகளை கூட்டு போய் குடியேற்றினார். அது பெரிய விஷயந்தான். ஆனால் வாழ்ந்த ஊரை விட்டுட்டு போகிறது எவ்வளோ கஷ்டம் இல்லைங்களா? பிறந்து விளையாடி ஓடி வழிபட்டு இருக்கக்கூடிய இதெல்லாம் விட்டுட்டு போகிறது கஷ்டம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி சென்று 48,000 குடிகளை அவங்க சென்று குடியமர்த்தினதுனால தான் காஞ்சி வளத்திலே பெருகியது. விவசாயம்லாம் பெருகி வளத்திலே பெருகியது. அப்போ அது போல் அந்தந்த மன்னர்கள் காலத்திலே நாட்டை வளம் பெருக்குவதற்காக அப்படி குடியமர்த்தியிருப்பாங்க. நிறைய பேர் இலங்கை இருக்கு இல்லையா, இலங்கைக்கு தமிழர்கள் நிறைய பேரை கூப்பிட்டு போய் இங்கே குடியமர்த்தினாங்க. இப்போது சோழர் காலத்தில் அவங்க தான் இன்றைக்கி வழி வழியாக வரக்கூடிய இலங்கை தமிழர்களாக அங்கே இருக்கிறாங்க. சரிங்களா? கால எல்லையிலே நடந்தது. சரி, அப்படிப்பட்ட அந்த கருநாடகம் அது வனங்களும் நதித்துறை நதிகளும் யாவையும் பயில் சேன் நெடுங்கிரி வட்டையும். சேன் நெடுங்கிரி உயர்ந்த பெரிய பெரிய மலை. வட்டை அப்படின்றதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டால் வழி, மலை வழி. அந்த மலை வழி சுற்றுப்பாதைன்னு பேர். மலை வழியாக போகக்கூடிய பாதை. அவை யாவும் பெருநலங்கிலர் நாடும். அப்படிப்பட்ட வளத்தோடு பொருந்திய அந்த நாடெல்லாம் எண்ணில் பிற்பட, எண்ணில அப்படி இதுதான் இல்லைங்க, இன்னும் நிறைய இருந்துச்சு அவர் போகிற வழியில். எல்லாமே என்ன ஆச்சா, இவர் போகிற வேகத்தில் பின்னோக்கி போயிட்டு இருக்கான். இதெல்லாம் நாடு நதி காடு இதெல்லாம் பின்னோக்கி போயிட்டு இருக்கான். ஏன்னா இவர் முன்னோக்கி அவ்வளோ வேகமாக போகிறார். நீங்கள் ஒத்த சிந்தையோடு அப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது. உங்களுடைய செயல் இருக்குல்ல, அந்த செயலிலே எந்தவித தடுமாற்றமும் எந்தவித அந்த நிலை மாற்றமும் இல்லாமல் ஒரே நிலையில் போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி இருப்பதெல்லாம் பின்னே செல்வதாக நீங்கள் உணரலாம். எங்கே உணரலாம்னா ட்ரெயின் பயணத்தில் பஸ்ஸில் தூக்கி போடும், குளுக்கும், வளைக்கும், திருப்பும், உங்களுக்கு பின்னோக்கி போகிறது தெரியாது. ஆனால் நீங்கள் ரயில் பயணத்தில் போகிறீங்கன்னா அப்படியே உட்கார்ந்த நிலையில் நீங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி அப்படி நிதானமாக இருப்பீங்க. உங்கள் நிலையில் மாற்றம் இருக்காது. அப்போ நீங்கள் கடந்து போகும்பொழுது உங்களை சுற்றி இருக்கிறதெல்லாம் பின்னோக்கி போவது போல உணர்வீர்கள் அல்லவா? அதுபோல் அப்பர் சுவாமி பெருமான் ஒருவரையே சித்தத்தில் கொண்டு வேறு எதையும் சிந்திக்காமல் ஒரே கருத்தில் இவர் முன்னோக்கி சென்றார். அந்த நிலை ரயில் பயணத்திலே யாவையும் பின்னோக்கி செல்வதை நாம் உணர்வது போல சேக்கிழார் படம் பிடித்து காட்டுறார். நாடும் மலையும் காடும் ஆறும் பின்னோக்கி சென்ற அருமையான ஒரு கவி நலம் பார்த்தீங்களா சேக்கிழார் பாடுறது. இதெல்லாம் உணர்ந்து பார்த்தாதாங்க அவர் பாடிய கவி நலம் தெரியும். இவ்வளவு அற்புதமாக பாடியிருக்கிறார். அதை உணர்ந்து கேட்கிறார். அப்படி அவை பிற்படும்படி இப்படி விரைந்து சென்றார். வரு நெடுங்கதிர் கோலும் சோலைய மாலவத்தினை நன்னினார். மாலவ தேசத்தை சென்று சேர்ந்தாராம். இந்த மாலவ தேசம் எப்படி இருக்கான்? காடுகள் இருக்கிறதா, காடுகளுக்கு மேலே வெயில் படுதான். படுற வெயில் தரையை தொடலையாம். இப்போ எவ்வளோ அடர்த்தியாக மரங்கள் இருக்கிறது, மரங்கள் அடர்த்தியாக இருக்கிறது.
அப்படிப்பட்ட சோலைகள் வரு நெடுங்கதிர் கோலும் சோலைய, கோளுதல்னா மூடி வைத்திருக்கக்கூடிய சோலைகள். அப்படிப்பட்ட மாலமம். மாலமம் என்பது பாரதத்தின் பண்டைய 56 தேசங்களிலே ஒன்று. இன்று அது மால்வா என்று சொல்லப்படுகிறது. இன்று அதற்கு பெயர் மால்வா என்று சொல்லப்படுகிறது. அந்த பகுதி மத்திய பிரதேசத்தின் மேற்கு பகுதியிலே இது அமைந்திருக்கிறது. சரிங்களா? சரி, அடுத்த திருப்பாடல் 1622 350. அங்கு முற்றி அகன்று போகி அருஞ்சுரங்கள் கடந்து சென்று எங்கு மிக்க அறங்கள் நீடும் இலாட பூமி இகந்து போய் மங்குள் சுற்றிய வெப்பினோடு வனங்கள் 6 கடந்தயல் பங்கைய பழனத்து மத்திய பைதிரத்தினை எய்தினார். அங்கு முற்றி அகன்று போகி அருஞ்சுரங்கள் கடந்து சென்று எங்குமிக்க அறங்கள் நீடும் லாடபூமி இகந்து போய் மங்குள் சுற்றிய வெற்பினோடு வனங்கள் 6 கடந்து அயல் பங்கைய பழனத்து மத்திய பைதிரத்தினை எய்தினார். அங்கு முற்றி அகன்று, அந்த தலத்தையும் வேகமாக கடந்து செல்கிறார். வேகமாக போறாருனாலும் பகலிலே யாத்திரை, இரவிலே ஓய்வு. பகலிலே யாத்திரை, இரவிலே ஓய்வு. ஏன் இரவுல ஓய்வு? இருட்டாயிடுச்சுன்னா நடக்க முடியாது. அந்த காலத்துல டியூப்லைட்டா போட்டு வச்சிருக்கிறாங்க. இவர் கூட நிறைய பேர் வராங்க. அவர்களால் நடக்க முடியாது இரவில். ஓய்வு நடக்கிறவங்களுக்கு. திருஞான சம்பந்தர் இருக்கிறார் இல்லையா, திருத்தல யாத்திரை போறாரு. முதல் திருத்தல யாத்திரை எங்க போயிட்டு வந்தாரு? கொலக்காம் போயிட்டு வந்தாரு. 2வது திருத்தல யாத்திரை அவங்க அம்மா பிறந்த ஊர்ல இருந்து நீங்க எங்க ஊருக்கு வரணும்னு வந்து கூப்பிட்டாங்க. என்ன ஊரு? நனிப்பள்ளி அந்தணர்கள் வந்து அழைத்தார்கள். அதன் பொருட்டு 2வது யாத்திரை மேற்கொண்டார். ஒரு பிஞ்சு குழந்தை இல்லையா, அப்பா தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டாரு, நடந்து போனார். அதன் பிறகு 3வது யாத்திரை போகும்பொழுது வளர்ந்துட்டார். அப்பாவால் தூக்கிக்கிட்டே நடக்க முடியல. அப்பாவுக்கு மூச்சு வாங்குது. அப்பா கஷ்டப்படுறாருன்னு இவர் இறங்கி நடக்கிறார். இறங்கி நடந்தா பிஞ்சு பாதம். நடக்க நடக்க அந்த சாலை அப்படியே சூரிய வெப்பத்துல கொதிக்குது. அப்படி நடந்து போயிட்டே இருந்தவர் மாரன்பாடி தலம் இல்லையா, மாரன்பாடி தான் என்ன திருவூரில் நடந்த தலம், முத்து சிவிகை அருளிய தலம். ஆனா எங்க இருந்து வாங்கினார்? நெல்வாயில் அறத்துறை வாங்கின தலம் நெல்வாயில் அறத்துறை. நெல்வாயில் அறத்துறை அணைந்தார். அணைந்த உடனே சரி ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டார். நெல்வாயில் அறத்துறை வந்த உடனே ஓய்வு எடுத்துக்கலான்ட்டார். ஏன் ஓய்வு எடுத்துக்கலான்னு சொன்னார் தெரியுமா? பிஞ்சு கால் தேய்ந்து கால் நொந்து போனதுன்றதுனால இல்லையா, வந்தவர்கள் ஓய்வெடுக்க வேண்டும்ன்ற கருணையினாலாம். சூரியன் அவர் நடந்து வரும் அந்த கோலத்தை பார்ப்பதற்கு அஞ்சி போய் ஒளிஞ்சுக்கிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பொழுது போயிடுச்சுன்னு அர்த்தம். சேக்கிழார் கவி நல்லா அப்படிதான் இருக்கும், அதை அப்படி ஏற்றுவார். அதன் பிறகு சுவாமி அந்த நெல்வாயில் அறத்துறை அந்தணர்கள் இவர் மாரன்பாடி வாழக்கூடிய அடியார்கள் அவர்கள் கனவுல போய் நாம் முத்து சிவிகை அளிக்கிறோம், முத்து சின்னம் அளிக்கிறோம், முத்து குடை அளிக்கிறோம், அதை எடுத்து சென்று என் பிள்ளைக்கு நீங்கள் அங்கே கொடுங்கள் அப்படின்னு சொல்லி அருள் செய்ய அதை எடுத்து வந்து கொடுப்பாங்க. அப்போது சுவாமியாலேயே பொறுக்க முடியல அவர் நடந்தது இல்லைங்களா. ஆனால் அவர்களுக்கு அந்த எண்ணம்லாம் இல்லை, ஏன்னா அவர்கள் உடலை கடந்தவர்கள். அதனால தான் அப்பர் சுவாமி பகலிலே யாத்திரையும் இரவிலே ஓய்வுமாக சென்றார். ஏன்னா கூட வரக்கூடியவர்களுக்கு ஓய்வு வேண்டுமே அப்படின்னு சொல்லி அந்த நிலையிலே செல்கிறார். அப்படி செல்றவர் அரும் சுரங்கள், ரொம்ப கடுமையான காடுகள், அரும் சுரங்கள். அது எப்படிப்பட்ட காடுன்னா மனிதர்களே செல்வதற்கு அரிய காடுகளாம், ரொம்ப கடுமையான காடுகள். அப்படிப்பட்ட காடுகளை கடந்து சென்று எங்கும் மிக்க அறங்கள் நீடும் லாடபூமி, அறம் ஓங்கி விளைந்த ஒரு நாடு வந்துதான். அறம் ஓங்கி விளைந்த நாடு. அது என்ன நாடுனா இலாட பூமி, லாட தேசம் அப்படின்ற ஒரு தேசம். தர்மசாலை
வழிச்செல்வோருக்கு உணவு, அவர்களுக்கு தங்குமிடம், மருந்து போன்ற அறநிலையங்கள்லாம் சிறப்பாக அங்கே பேணப்பட்டன. வங்கதேசத்தின் ஒரு பகுதியாம் இந்த லாடபூமின்ற லாட தேசம் என்பது வங்கம் இருக்கு இல்லையா, அந்த வங்கதேசத்தின் ஒரு பகுதியாக அமைந்தது. அந்த தலத்தை சென்று சேர்ந்தார். அதை இகந்து போய் பின்பு அதையும் கடந்தார். மங்குள் சுற்றிய வெற்பினோடு, மங்குள்னா மேகம், மேகங்கள் வந்து சுற்றக்கூடிய பெரிய பெரிய மலைகள், வனங்கள், மலைகளோடு கூடிய காடுகள். கண்ணப்பர் அப்படி தான் வேட்டையாடுவார். இந்த மலைச்சரிவில் இருக்கக்கூடிய வனங்களிலே வேட்டையாடியதாக ஒரு புராணத்தில் நமக்கு பார்க்கலாம். அப்படிப்பட்ட வனங்கள் 6, 2 மலை இருக்குன்னா 2 மலையும் இப்படி வந்து இறங்குற இடத்துல நதி உற்பத்தி ஆகி ஓடும். ஏன்னா மலை மீது மேகம் மோதி மழை பெய்யும். 2 மலையிலேருந்து உற்பத்தி ஆகிற தண்ணி ஒரு இடத்துல வந்து சேரும். அது அப்படியே ஆறா ஓட ஆரம்பிக்கும். இதெல்லாம் நீங்கள் வடநாடு போனீங்கன்னா நல்லா பார்க்கலாம். நம்ம ஊரில் பார்க்கவே முடியாது. நம்ம ஊரில் சமதள நதி தான். நீங்கள் வடநாடு போனீங்கன்னா 2 பக்கம் மலைச்சாரல் இறங்கும், நடுவில் கங்கை ஓடுறது. அதே போல் ஒன்று கௌரி, இன்னொன்று நர்மதை இல்லை, கோதாவரியா? இதில் கேதார் போகிறதுல ஒன்று கௌரி, ஒரு யமுனோத்ரி, கங்கோத்ரி, யமுனோத்ரி, யமுனை, இப்படியெல்லாம் நிறைய நதிகள் ஓடுறத நம்ம பார்ப்போம். அங்கங்க சின்ன சின்ன நதியா நிறைய இருக்கும். எல்லாம் ஒன்று சேர்ந்து கடைசியில் கங்கையில் பெரிய நதியா மாறிடுது. மலையில உற்பத்தி ஆகிற இடத்துல சின்ன சின்னதாக தான் ஓடும். ஆனால் என்ன வேகத்தில் போகுன்றீங்க, நினச்சி பார்க்க முடியாது. அடிச்சு நம்மூர் மாதிரி இறங்குனா மணலாக இருக்காது. அதுதான் அதில் பெரிய சிரமம். பாறை 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 பாறையை தடுமாறி விழுந்தீங்கன்னா எத்தனை இடத்துல எலும்பு உடையும் தெரியாது, எங்கே மண்டை உடையும் தெரியாது. நம்ம ஆற்றுல தடுமாறி விழுந்தா தண்ணி தான் பிரச்சனை, தர பிரச்சனை இல்லை. அங்கே தண்ணியும் பிரச்சனை. ஏன்னா மலையிலேருந்து அப்படியே உருட்டிட்டு வரும். அது உடஞ்சி 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 தான் நமக்கு ஊருக்கு வரும்போது மண்ணாக மாறுது. இருக்குதுங்களா? அந்த வளத்தை தான் எல்லாம் எடுத்து எடுத்து சரி கொடுங்க, என்னத்தை சொல்கிறது. அப்படி அந்த வனங்கள், ஆறுகள் இவற்றையெல்லாம் கடந்து அயல், அதனை கடந்து அமைந்திருக்கக்கூடிய பங்கைய பழனம், வயல்கள் சூழ்ந்த, தாமரை பூத்து கிடக்கக்கூடிய வயல்கள் சூழ்ந்த மத்திய பைதிரம், அன்றைய பாரத தேசத்தின் மத்தியிலே அமைந்திருந்த நாடு என்பதால் இது மத்திய பிரதேசம் என்று சொல்லப்பட்டது. இன்னைக்கும் அந்த பெயரிலேயே வழங்கப்படுது, மத்திய பைதிரம். ஆனால் இன்னைக்கு மாலவமும் மத்திய பிரதேசமும் ஒரே பகுதிகளில் அமைஞ்சிருச்சு. அன்னைக்கு தனித்தனி நாடுகளாக இருந்தது. மாலவம் தனி நாடு, மத்திய பிரதேசம் தனி நாடு, லாடபூமி இதெல்லாம் தனித்தனி நாடுகளாக அமைந்திருந்தது. அந்த மத்திய பைதிரத்தினை வந்து சேர்ந்தார் 1623, வரிசை 353, திருச்சிட்டம்பலம். அன்ன நாடு கடந்து கங்கை அணைந்து சென்று வலங்கொளும் மின்னு வேணியர் வாரணாசி விருப்பினோடு பணிந்துடன் பெண் அணைந்தவ தம்மை அங்கன் ஒழிந்து கங்கை பெயர்ந்து போய் மண்ணு காதல் செய் நாவின் மன்னவர் வந்து கச்சுரம் முந்தினார். அன்ன நாடு கடந்து கங்கை அணைந்து சென்று வலங்கொளும் மின்னுவேணியர் வாரணாசி விருப்பினோடு பணிந்து உடன் பின் அணைந்தவர் தம்மை அங்கன் ஒழிந்து கங்கை பெயர்ந்து போய் மண்ணு காதல் செய் நாவின் மன்னவர் வந்து கச்சுரம் முந்தினார். அப்படி மத்திய பிரதேசம் என்று சொல்லக்கூடிய மத்திய பைதரத்தினை கடந்த நம்முடைய அரசுகள் பெருமான் கங்கை வந்து வலம் செய்து வணங்கக்கூடிய வாரணாசி. காசி விஸ்வநாத பெருமான், காசி விஸ்வநாதரை கங்கை வலம் செய்து வணங்குது. அதுபோல் நம்ம ஊரில் ஒரு நதி வலம் செய்து வணங்குது, திருவலஞ்சுழி. திருவலஞ்சுழி காவிரி வலம் செய்து வணங்கும் தலம். காசி கங்கை வலம் செய்து வணங்கும் தலம். சரிங்களா? அதெல்லாம் நம்ம ஒப்பு நோக்கி மனசில் வச்சுக்கணும். அப்படி வாரணாசினை விருப்பினோடு பணிந்து, நம்ம ஒரு மூவர் முதலிலே காசி சென்று வழிபட்டவர் நம்ம அப்பர் சுவாமி இல்லைங்களா? மற்ற 2 பேரும் அந்த பகுதிக்கெல்லாம் யாத்திரை மேற்கொள்ளலை. அப்பர் சுவாமி தான் காசி சென்று வணங்கி இருக்கிறார். விஸ்வநாத பெருமான் விருப்பினோடு பணிந்து உடன் பின்னணைந்தவர் தம்மை அங்கன் ஒழிந்து,
அவரோட நடந்து வந்தவங்களால அதுக்கப்புறம் முடியல. ஏன்னா இது ரொம்ப தூரம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு 5-6 பாட்டு பார்த்துருப்போமா, இதுக்கே 2-3 வருஷம் நடந்திருப்பார். 5-6 பாட்டு தான் நம்ம பார்த்தது, நடந்தது 2-3 வருஷம் நடந்திருப்பார். அதுக்கு மேலே முடியல அவங்களால. அதன் பிறகு அவர்கள் அங்கே விடை கொள்கிறார்கள். அணைந்தவர் தம்மை அங்கன் ஒழிந்து விடை பெற்று பார்த்தார். கூட வந்த அடியார்கள் நீங்கிய உடனே தலையில் ஒரு மூட்டை பாரத்தை தூக்கிட்டு போகிறவங்க வேகமாக நடந்து போகிறாங்க. இப்போ பாரத்தை இறக்கி வச்சுட்டாங்க, எப்படி நடப்பாங்க? காற்றுல பறக்கிற மாதிரி இருக்கும். பாரத்தை இறக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் எடையே தெரியாது, தெரியுதுங்களா? அது நீங்கள் வெயிட்டை தூக்கிட்டு இறக்கும் போது அவங்களுக்கு தெரியும். அதுபோல் கூட வந்தவர்கள் அடியார்கள் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவருடைய வேகத்துக்கும் இவர் சென்று வணங்க வேண்டும் என்ற அந்த பெருங்காதலுக்கும் அவர்களால் ஈடு கொடுக்க முடியல. இப்போ அவர்களாம் விடைபெற்று கொண்டதுனால இவர் முழு சுதந்திரமாக இப்போ யாத்திரையை மேற்கொள்வதற்குரிய சூழல் அமைந்து விட்டது. கங்கை பெயர்ந்து போய் நேராக கங்கையை கடன்னு கடந்தார். கடந்து போய் மண்ணு காதல் செய் நாவின் மன்னவர் வந்து கச்சுரம் முந்தினார். மண்ணு காதல், நிலை பெற்ற காதலை மேற்கொண்ட நாவுக்கு அரசுகள் பெருமான் கச்சுரம் முந்தினார். கச்சுரம் அப்படின்றது என்ன அப்படின்னா, கல் நிரம்பிய மலையும் காடுகளும் நிரம்பிய பகுதி. என்ன பெரிய சிரமம்னா, காட்டிலே நடந்து செல்லும் பொழுது தரை தெரியாது. காட்டுக்குள்ளே நடந்து போனீங்கன்னா, இப்போ நம்ம யாரும் காட்டுக்குள்ளே நடந்து போகல, நம்மலாம் தார் ஊற்றி போட்ட சாலையில் நடந்து போயிட்டுருக்கோம். அதுலேயே மழை பெஞ்சிருச்சுன்னா பள்ளம் தெரியாது, மேடு தெரியாது, மழை பெஞ்சிருச்சுன்னா. ஆனால் காடுகளிலே செடிகளாக பறந்து கிடக்கும். நடந்தால் தான் பாதை இருக்கும், யாரும் நடக்காத பகுதின்றதுனால பறந்து கிடக்கும். அந்த பாதையில் கீழே கல் இருக்கா, முள் இருக்கா, மண் இருக்கான்னு தெரியாது, வெறும் புதர்களாக இருந்துச்சுன்னா அந்த பாதையில் போகிறாரு. அதான் கச்சுரம், கற்கள் மிகுந்து கிடக்கக்கூடிய, நம்ம நினச்சே பார்க்க முடியாது இது போல யாத்திரையெல்லாம். ஏன்னா அந்த யாத்திரை போனோம் இல்லைங்களா, தரையில் பேஸ் கேம்ப்னு ஒரு இடம் வச்சுருக்குறோம். அதுதான் வர்றவங்க எல்லாரும் தங்கறதுக்குரிய இடம். அதேமாரி மேலே தரிசனம் முடிச்சுட்டு வந்து தங்கறதுக்கும் அதான் இடம். அந்த பேஸ் கேம்பில் தங்கிட்டு காலையில் 2லேருந்து 2:30க்குள்ளே டோலியில் வரவங்க தூக்கிட்டு போயிடுவோம். வர்றவங்கள அந்த யாத்திரை மேலே போய் தரிசனம் பண்ண போகிறாங்க இல்லைங்களா, டோலினா ஒன்றும் இல்லை, சேர் மாதிரி கட்டியிருப்பான், 4 கம்பு இருக்கும், 4 பக்கம் 4 பேர் தூக்கிட்டு போயிடுவான். அது டோலின்னு பேர். டோலியில் தூக்கிட்டு போயிடுவாங்க. நீங்கள் டோலியில் போனீங்களா? நீங்கள் எவ்வளோ கேதார் இல்லையா, எவ்வளோ ஆச்சு? அவ்வளோ மறந்துருச்சு. ஆனால் இதில் பரவாயில்ல, எங்கே அமர்நாத்தில் பரவாயில்ல, கேதாரில் ரொம்ப டோலி, கேதாரில் டோலிக்கு அதிகம். அமர்நாத்தில் டோலிக்கு 16,000 ஒரு 18,000 இருந்தால் முடிச்சிடலாம், இது கம்மி. கேதார்நாத்தில் 30,000, 16 அடி ஏறி 16 அடி. என்ன பண்ணிடுறான், 60 கிலோ வரைக்குமே ஸ்டாண்டர்டாக 20,000 25,000 வச்சுருக்கோம். 25,000 நினைக்கிறேன் ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் கிலோவுக்கு இவ்வளோ காசு, புரியுதுங்களா? அதனால் இப்போ பெண்கள் கொஞ்சம் நல்லா பல்காக இருக்காங்கன்னா அவன்கிட்ட கொட்டி தான் கொடுத்தாகணும். இவங்களாலையும் ஏற முடியாது. குதிரையில் ஏறி போகலான்னா எத்தனை இடத்துல போய் என்ன பண்ணுறது, ஒன்றும் சமாளிக்க முடியாது, காசு போனால் போகுது. ஹெலிகாப்டர் பரவாயில்ல, உண்மையிலே இது எல்லாத்துக்கும் ஹெலிகாப்டர் எவ்வளவோ பரவாயில்ல. ஒரு 15,000-லேருந்து 20,000 கொடுத்தா கூட ஹெலிகாப்டரில் போயிட்டு வந்துடலாம். ஆனால் ஹெலிகாப்டர் நிச்சயம் இல்லை, போயிட்டு வந்தாதான். டோலியில் வந்து இறக்கி விட்டுருவான், நிச்சயம் போயிட்டு வர்றது நிச்சயம். என்னன்னா அங்கே உள்ள இந்த அட்மாஸ்பியர், திடீர்னு அது மேகம் சூழ்ந்துருச்சுன்னா தர தெரியாது, மழை தெரியாது, எதில் கொண்டு விடுவான்னு தெரியாது. நீ கஷ்டம் தாங்க, பல கோடி ரூபா. இல்லை, எல்லா யாத்திரையை விட ரொம்ப கடினம்னு சொல்கிறது இதுதான். ஆமாம், ரொம்ப சிரமம். இருந்தாலும் கேதாரம் ரொம்ப கஷ்டம்தான், கஷ்டம். ஏன்னா குதிரையில் தான் நாங்கள் போனோம், போயிட்டு திரும்பி இறங்கி வரோம்.
இப்படி இறங்கி வர இடத்துல ஒரு கூட்டம். என்ன ஆச்சுன்னா, இந்த மலை ஓரத்தில் கம்பி வேலி போட்டு வச்சுருக்கிறான். தூக்கிட்டு வந்த குதிரை மேலே உட்காந்த ஆளோட பாஞ்சிருச்சு பள்ளத்தில். ஸ்ட்ரெச்சர் தூக்கிட்டு வராங்க. அங்கேருந்து பாஞ்சிருச்சுனாலே அங்கேயே போயிடும், கீழெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கீழே அதெல்லாம் பார்த்தாலும் அங்கேயே பிரிஞ்சிடும். ரெண்டு பேருமே நாங்கள் அங்கே இது போனோம் இல்லையா, அமர்நாத் போனப்போ சாமி கிட்ட போயிட்டோம். இப்போது திருவரம்பூரில் தான் சாமி இருக்கிறாருன்னா இந்த இடத்துலேருந்து பார்த்தா தெரியும், அந்த குகை தெரியும். இவ்வளோ தூரத்தில் வந்து அந்த ஆத்தங்கரையிலே தான் போகணும். சிந்து நதி அது உற்பத்தி ஆகிறது, சிந்து நதி. அந்த கரையிலே போகிறோம். அப்படி போகும்பொழுது ஒரு 2 பக்கம் மலை, நடுவில் ஓடுது அந்த நதி. அந்த நதிக்குள்ளே ஒரு குதிரை விழுந்து கிடக்கு. கூட்டிகிட்டு போகிற குதிரைக்காரன்ட்ட கேட்டேன் என்ன ஆச்சுன்னு. இந்த பக்கம் பாதை, அந்த பக்கம் பாதை, பாதைக்கு மேலே இந்த பக்கம் மலை, அந்த பக்கம் மலை. அந்த பாதைக்கு மேலே இருக்க மலையில் ஏறி மேய்ஞ்சது மழை தண்ணியில் வழுக்கிட்டு விழுந்துருச்சுன்றான். எவ்வளோ தூரத்தில் இருந்து விழுந்துருக்குன்னா கிட்டத்தட்ட மலைக்கோட்டையை விட ஹைட்டு. அவ்வளோ ஹைட்லேருந்து சறுக்கிட்டு வந்து கீழே பொத்துன்னு விழுந்தது விழுந்த இடத்துலேயே அப்படியே கிடக்கு. என்ன குளிர் பிரதேசம், சீக்கிரம் அந்த வீணாக போய் அதுக்கு வாடகை வீசாது, அப்படியே கிடக்கு. அது மாதிரிலாம் அங்கெல்லாம் போனால் எதுவும் திரும்பி வந்தால் திருவருள் அவ்வளோதான் வச்சுக்கங்களேன். அது மாதிரி பகுதி தான். எதனா ஒன்று ரேராக நடக்கும். அது போன்ற அந்த யாத்திரைக்கு பாருங்கள், போகும்போது ஒன்று குதிரையில் போகிறோம், இல்லை டோலி தூக்கிட்டு போகிறோம், இல்லை என்னால் முடியும்னா நடந்து போகிறோம். நடந்து போகிறவங்க ஜர்க்கின் போட்டு, அதுக்கு ஷூ போட்டு, கைக்கு க்ளவுஸ் போட்டு, தலைக்கு குல்லா போட்டு, ரெயின் கோட் போட்டு பக்காவாக போகிறாங்க. இவன் சாலை போட்டு வச்சிருக்கிறதுல அதுக்கே கஷ்டம். அந்த யாத்திரை செருப்பு இல்லாமல் நடக்க, ஷூ இல்லாமல் நடக்க சொன்னால் நடக்க முடியாது. இவர் காடு, மலை, கல், ஆளரவம் இல்லாத பகுதி எதுவுமே இல்லை, வெறுங்காலில் நடக்கிறார். இடுப்பில் கட்டியிருக்க வேட்டியோட நினச்சி ஆமாங்க. இந்த அமர்நாத் மேலே அந்த அதிசயம் சொல்லுவாங்க. இந்த குகையில் புறா இருக்கும். இந்த 16 கிலோமீட்டர் நீங்கள் கீழேருந்து மேலே ஏறுற வரைக்கும் மரமட்டை ஒன்றுமே இருக்காது, செடி கொடி ஒன்றுமே இருக்காது, அது தீனிக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் மலை மேலே அது இந்த குகைக்குள்ளே இருக்கு புறா. ஆமாம், சுவாமி அமரத்துவம் கொடுத்து விட்டதாக அந்த புறாவுக்கு வரலாறு சொல்லப்படுது. ஆனால் இன்னும் அந்த 2 வெள்ளை புறா இல்லாமல் இன்னும் கொஞ்சம் புறாக்களும் இப்போ இருக்குது. எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியல. ஒருவேளை இங்கேருந்து வர்றவங்க ஏதாவது வச்சுக்கிச்சு ஏதோ சாப்பிடுதா என்னன்னு தெரியல. ஆனால் சுற்றி சுற்றி வரும் குகையில். இங்கே போவோம், அங்கே போவோம், இங்கே போவோம். குகைன்னா இந்த சினிமாவில் பார்க்குற மாதிரி எப்படியோ போயிட்டே இருக்குன்னு நினைக்காதீங்க. இது குடஞ்சி எடுத்த மாதிரி இருக்கும், அவ்வளோதான். சின்ன ஒரு சாமியோட கர்ப்ப கிரகம் எப்படி இருக்கும், அது மாதிரி கொஞ்சம் பெருசாக விஸ்தாரமாக இருக்கும். அமர்நாத் அது உள்ளதான் சுவாமி உருவாவார். உருவாகி அந்த ஒரு 50 நாள் இருந்துட்டு கரைவார். அது காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறுது. இந்த தடவை சீக்கிரமாகவே 5 நாள்லேயே 50 நாள் இருக்கிற சாமி 5 நாளில் கரைஞ்சிட்டார். சரி, திருவருள் அவ்வளோதான், என்ன பண்ணுறது. நமக்கு அங்கே போய் திருப்பெருந்துறை தான் அவடைய சாமி எங்கே போனாலும் நான் உனக்கு வரண்டா குருநாதரான்னு சொல்லி ஆவுடையார் தரிசனத்தையே காட்டுறாரு. அப்படிதான் இருந்துச்சு, என்ன பண்ணுறது. சரி, திருவருள். இப்படியெல்லாம் நம்ம இந்த காலத்தில் யாத்திரை மேற்கொள்கிறோம். அந்த காலத்தில் எப்படி போயிருப்பாருன்னு நினச்சி பார்க்க முடியல. நம் கற்பனைக்கெல்லாம் எட்டாத நிலை. ஆமாம், இல்லை புலனோட எது இல்லைனாலும் அது சேதமடைய வருத்தாது. உங்களுக்கு வண்டி சக்கரம் தேயறது பிரச்சனை இல்லை, வண்டியில் உட்காந்துருக்கணும் பிரச்சனை இல்லை. வண்டி சக்கரம் தேஞ்சா என்ன ஆகும், வண்டி கவுந்துரும். அதுபோல் கால் இவருக்கு புண்ணாவது பிரச்சனை இல்லை, ஆனால் கால் இருந்தால் தானே யாத்திரை போக முடியும். அதை யோசிக்கணுமா இல்லையா? ஸோ அப்போ அந்த நிலையில் இந்த உடற்சார்பை கடந்து இருந்தால் போன்ற பகுதியிலே போகிறார். பெருமான் இந்த பூலகத்தில் குருநாதர் வேடம் தாங்கி வந்திருக்கிறார் ஒரு தலத்துலனா எங்கேயுமே நாம் கேள்விப்படாத ஒரு அதிசயமாக இருக்குது. ஏன்னா யாருக்கு சுவாமி குருநாதராக நேரடியாக வருவார் அப்படின்னு கேட்டால், மேல்நிலையில் இருக்கக்கூடிய இந்த
விஞ்ஞானகலர் பிரளயாகலருக்கு தான் அப்படி வரார் நேரடியாக. நமக்கு நேரடியாக வந்ததா சகலருக்கு வரமாட்டார். ஏன் வரமாட்டார்னா நமக்கு பக்குவம் இல்லை, வந்தாலும் சாமியை உணர்ற. அப்படி இந்த சகல வர்க்கத்து நாமெல்லாம் வாழக்கூடிய இந்த நிலத்திற்கு சுவாமி நேரடியாக வடிவம் தாங்கி, அதாவது நமக்கெல்லாம் ஒரு குருநாதர் உள்ளே வரார், ஆனால் மாணிக்கவாசகருக்கு குருநாதராக சாமியே வராருன்னா எவ்வளோ பெரிய சிறப்பு! இது எங்கேயுமே கேள்விப்படாத அற்புதம். அதனால தான் அது அவ்வளவு சிறப்புடையது. நம் பிறவியாகிய கடலிலிருந்து கரையேற்றக்கூடிய தலம் என்பதால் திருப்பெருந்துறை, பெருநெறிக்கு நம்ம ஏற்றும் துறை என்ற சிறப்பை உடையதுனால அவ்வளவு சிறப்பு மிக்கது திருப்பெருந்துறை. பெருமையெல்லாம் நீங்கள் இது படிக்கணும். திருப்பெருந்துறையின் பெருமை அடிக்கணும்னா திருப்பெருந்துறை புராணம் படிக்கணும், இல்லை வாதவூரடிகள் புராணம் படிக்கணும். இன்னைக்கு படித்து தெரிஞ்சுக்க போகிறோம், விடுங்க பார்த்துவோம், பெரிய புராணத்துக்கு வருவோம். அப்படி அந்த வகையிலே இதை கடந்து கற்சுரம், அந்த கல்லாலான அந்த மலை, அந்த பகுதியை கடந்தார். 1624 வரிசையின் 354 திருச்சிற்றம்பலம். மாகம் மீது வளர்ந்த கானகமாகி எங்கும் அணித்தரால் போகலா நெறி அன்றியும் புரிகின்ற காதல் பொழிந்தழ சாக மூல பலங்கள் துய்ப்பனவும் தவிர்ந்து தனித்து நேர் ஏகினார் இரவும் பெருங்கையிலை குலக்கிரி எய்துவார். மாகம் மீது வளர்ந்த கானகமாகி எங்கும் மணித்தரால் போகலா நெறி அன்றியும் புரிகின்ற காதல் பொழிந்து எழ சாக மூல பலங்கள் துய்ப்பனவும் தவிர்ந்து தனித்து நேர் ஏகினார் இரவும் பெருங்கையிலை குலக்கிரி எய்துவார். மாகம் மீது, மாகம்னா வாகாயம், மாகம்னா அங்கே இருக்கக்கூடிய மரங்கள்லாம் ஆகாயத்தை தொடுற மாதிரி வளர்ந்து நிற்கிதான். நிமிர்ந்து பார்த்தா உச்சி தெரியாத அளவுக்கு ஓங்கி வளர்ந்த மரங்கள். ஆகாயத்தை தொடுமளவு ஓங்கி வளர்ந்த மரங்கள், அந்த மரங்கள் செறிந்த கானகம். அப்படிப்பட்ட கானகம் மனிதர்களால் செல்ல முடியாத அளவுக்கு மிகுந்த செறிவோடும் அதற்குரிய நடப்பதற்குரிய பாதைகளும் இல்லாமல் அமைந்தது. போகலா நெறி, மனிதரால் போகலா போக இயலாத தன்மை அன்றியும் அப்படிப்பட்ட தன்மையோடு இருந்தாலும், அது அப்படி இருந்தால் எனக்கு என்ன, இவர் எப்படிப்பட்டவரா, புரிகின்ற காதல் பொழிந்து எழ. உள்ளத்திலே பாருங்க, அன்பு மட்டும் இருந்துச்சுன்னா போதுங்க. அந்த அன்பு மட்டும் இருந்தாலே எவையும் சாதிக்கலாம், எவையும் சாதிக்கலாம். எப்பேற்பட்ட நெறிய நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார் பாருங்க. அப்படிப்பட்ட அவர் பொழிந்து எழ சாக மூல பலங்கள். சாக இலை அல்லது சருகு, மூலம், மூலம்னா வேர், அதாவது கிழங்கு, பழங்கள், பழங்கள்னா பழம். எதுவுமே சாப்பிடாம போறார் சுவாமி. உணவு எடுத்துக்கல. அப்ப இங்க உணவு எடுத்துக்கலன்னு சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடி திருவமுது எடுத்துக்கிட்டு தான் வந்திருக்கிறார். இதுக்கு முன்னாடி ஐநீலியில அமுது எடுத்துக்கிட்டார், அது நமக்கு வரலாறுல பார்த்துட்டோம். இதுக்கு முன்னாடின்னு நான் கேட்டேன்னா காசி வரை உணவு எடுத்துக்கிட்டு தான் வந்திருக்கிறார். ஏன்னா உடன் வந்த திருக்கூட்டம் திருவமுது பண்ணி இவர் சாப்பிடலன்னா வந்தவங்க சாப்பிட மாட்டாங்க, புரியுதுங்களா? அவர்கள் எல்லாம் உணவருந்து இவர் உணவு அருந்தி இருக்கிறார். இப்போ எல்லாரையும் அவர்கள் எல்லாம் அங்கேயே விடைபெற்று கொண்ட காரணத்தால் இவர் தனித்து வர்றதுனால நுழைய முடியாத காடுகளெல்லாம் நுழைந்து வருகிறார். அதில் என்ன நுட்பமாக சொல்கிறார் சேர்க்கிறார்னா, அவர் சொன்னது 3: இலை அதாவது சருகு, வேர் அதாவது கிழங்கு, பழம், 3 சொல்கிறார் சேர்க்கிறார். இந்த 3ஐயும் யார் சாப்பிடுவாங்கன்னா தவநெறியிலே உள்ள முனிவர்கள் சாப்பிடுவாங்க. தவநெறியிலே உள்ள முனிவர்கள். ஏன் இது 3ஐயும் காட்டுறாருன்னா, சருகு என்பது பழுத்துருச்சுன்னா என்ன ஆகும், மரத்துல இருந்து கீழே விழுந்துடும். அப்போ அந்த சருகை உண்பதால் மரத்துக்கு துன்பம் வராது. ஆனால் இலையை சாப்பிட்டீங்கன்னா போய் ஒடிக்கணும், புரியுதுங்களா? நீங்கள் மட்டும் ஒருத்தனுக்கு ஒரு வயிற்று வலின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மூலிகையை காட்டி இந்த மாதிரி இதை கஷாயம் வச்சு குடின்னா அந்த ஏரியாவிலே இது இருக்காது. வேரோட சுத்தமாக பிடுங்கி எடுத்து இவன் ஒரு கை பறிச்சுட்டு பாக்கியெல்லாம் குப்பையில் இருந்துருவான், புரியுதுங்களா? ஏன்னா நான் நல்லா இருக்கணும், அது இனமே அழிஞ்சாலும் எனக்கு
கவலை இல்லை. இதுதான் இன்னைய சூழல். அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த ஓரறிவு உடைய தாவரமும் ஒரு உயிர், அதுவும் வருந்தக்கூடாது. அது வருந்தாமல் நான் உணவு மேற்கொள்ள வேணும்னு அது பழுத்த பிறகு அந்த சருகை சாப்பிடுவாங்களாம். அதனால் தாவரத்துக்கு துன்பம் இல்லை. ரெண்டாவது, கிழங்கு முத்திருச்சுன்னா தாவரம் என்ன ஆகிடும், அழிந்து காய்க்கும். நெல் முத்திருச்சுன்னா கதிர் பழுத்து காஞ்சிடும் இல்லையா? அதுபோல் கிழங்கு முத்திருச்சுன்னா அந்த தாவரம் அதனுடைய ஆயுள் முடிந்து போகும். அப்போ அந்த கிழங்கை நோண்டி உண்ணும் பொழுது அந்த தாவரத்துக்கு பிரச்சனை, அந்த தாவரம் தான் இறந்துருச்சு. சரிங்களா? அப்போ கிழங்கு. மூணாவது, பழம் பழுத்து தான் தோன்றிய தாவரத்தோடு உடைய தொடர்பை விட்டுட்டு தானாக கீழே விழும். அதைத்தான் சாப்பிட்றது. இந்த மூணையும் சாப்பிட்றதுனால அதை உருவாக்கிய தாவரத்திற்கு எந்த துன்பமும் இல்லை. இதை முனிவர்கள் சாப்பிடுவாங்களாம். புரியுதுங்களா? ஆனால் இவர் அதையும் சாப்பிடலன்னு சேர்க்கிறார் இங்கே காட்டுறாரு. அதான் இங்கே அவர் காட்டியது. அப்புறம் அது அருணகிரிநாதர் சொல்கிறாரு, காவியுடுத்தும் தாழ் சடை வைத்தும் காடுகள் புக்கும் தடுமாறி காய்கனி துய்த்தும் காயம் ஒருத்தும் காசினி முற்றும் திரியாதேன்றார். எப்படி தவம் செய்கிறாங்களாம்? காவி உடுத்தும், காவி அணிந்து, தாழ் சடை வைத்தும், ஜடாமுடியை வளர்த்தும், காடுகள் புக்கு, காடுகளிலே சென்று, காய்கனி துய்த்தும், பழங்களையும் காய்களையும் உண்டு, காயம் ஒருத்தும், உடம்பை வருத்தி கொண்டு, காசினி முற்றும், இந்த உலகம் முழுவதும் திரிந்து நான் தவம் என்ற பெயரிலே உழலாமல் எனக்கு அருள் செய் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது இந்த காய்கனி துய்ப்பது தவசிகளின் அந்த நிலை அப்படின்னு சொல்லி அருணகிரிநாத சுவாமி அங்கே குறிப்பிடுகிறார். அதுபோல் இங்கே அவற்றையும் உண்பதை தவிர்த்து தனித்து நேர் ஏகினார். தனி ஒன்று கூட யாரும் இல்லை, இவருக்கு ஒப்பாகவும் யாரும் இல்லை. ரெண்டு குறிப்பு. தனித்து நேர் ஏகினார், நேராக போயிட்டு இருக்கார். எங்கே போறாரு? கைலையங்கிரி. எப்படி போனாராம்? இரவும் சொன்னதுனால அங்கே அதோடைய எதிர்ப்பதம் என்ன? பகலும் வருவிச்சுக்கணும். இரவும் பகலும் பெருங்கைலைக்கிரி எய்துவார். அந்த மிகப்பெரிய கைலாயநாதனை வணங்குவதற்கு இரவும் பகலுமா போறாரு. அப்ப இதுவரைக்கும் ஏன் இரவும் பகலுமா போகல? இப்ப சாப்பிடாம போறாரே, இதுக்கு முன்னாடி ஏன் சாப்பிட்டார்? அந்த காரணத்தெல்லாம் இங்க நல்லா காட்டிட்டு போறாரு. இரவும் பகலுமாக நடக்கிறார். ஒரு சாதாரண மலை கூட விட்டுருங்க, ஒரு 120 படி இருக்கக்கூடிய எறும்பியூரை ஏற முடியுதா? 32 இடத்துல உட்காந்து 4 மணி நேரம் மூச்சு விட்டுட்டு அப்பா அப்படின்னு எந்திரிச்சு பெருமானேன்னு உட்காந்து இப்படி தான் போக வேண்டியதாக இருக்குது. இவர் இரவும் பகலுமாக எந்த சிந்தனையும் இன்றி, வயது வேற என்ன 16 வயசா 70 வயசு, எப்படி போகிறார் பார்த்தீங்களா? எவ்வளவு அன்பு பாருங்க. அப்படி எழுதுகிறார். 1625 355 திருச்சிட்டோம். ஆயவாரிருளின் கண்ணேகும் அவ்வன்பர் தம்மை அணைந்து முன் தீய ஆய விலங்கு வந்தொழில் செய்ய அஞ்சின நஞ்சு கால் வாய நாகமணி பணங்கள் விளக்கெடுத்தன வந்து கால் தோய வானவராயினும் தனி துன்னரும் சுரம் உண்ணினார். ஆயவார் இருளின் கண் ஏகும் அவ்வன்பர்தமை அணைந்து முன் தீயவாய விலங்கு வந்தொழில் செய்ய அஞ்சின நஞ்சுகால் வாய நாகமணி பணங்கொள் விலங்கு எடுத்தன விளக்கு எடுத்தன வந்து கால் தோய வானவராயினும் தனி துன் அரும் சுரம் முன்னினார். எப்படிப்பட்ட நிலை அப்படின்னு காட்டுறார். ஆயவார் இருளின் கண், கடுமையான இருள், எல்லா திசையும் இருட்டாவே தெரியுதான். எப்படிப்பட்ட இருட்டு? மை குழம்பென ஒரு இருட்டு மண்ணை காட்டினார் சேக்கிழார். எங்க காட்டினார்? மை குழம்பா, மையை உருக்கி ஊத்துன மாதிரி ஒரு இருட்டுன்னு சொல்லி சொன்னார் ஒரு புராணத்துல. இளையான்குடியார் புராணத்துல சொன்னார். சாமி நைட்டு 12 மணிக்கு வந்து கதவு தட்டினாரா, ஒரு கூடை எடுத்து தலையில கவுத்துக்கிட்டு, எங்க காலையில விதைச்ச விதனில் வாரிட்டு வாங்க, அதை வறுத்து சமைக்கிறேன்னு அம்மா சொன்ன உடனே இருட்டில் நல்ல அமாவாசை இருட்டு போல நல்ல கருகும்னு இருக்கு, மேகம் வானத்தை மூடி கடும் மழை பெய்யுது. அந்த இருட்டில் போனார். இந்த இருட்டு எப்படி இருந்ததுன்னா
மைக்குழம்பை உருக்கி வார்த்தது அது போல இருக்கான் இந்த இருள். ஏன்? ஃபுல்லாக வனங்கள், காடுகள். இங்கே சந்திரன் ஒளி வந்தால் கூட சூரிய ஒளியே ஊடுருவ முடியாத காடு, சந்திர ஒளி எங்கேருந்து ஊடுருவ முடியும்? முழுமையான இருள். அப்படிப்பட்ட இருளின் கண் ஏகும வன்பர் தம்மை அணைந்து. அங்கே வனவிலங்கு, கொடிய தொழில் செய்யக்கூடிய வனவிலங்குகள்லாம் இருக்கும் இல்லையா? இந்த இது போன்ற காடுகளிலே புலி, சென்னாய் போன்ற பாலைவனத்திலே வாழக்கூடிய அந்த விலங்குகள் எல்லாம் இருந்திருக்கும் அப்படிங்கிறார். அவையெல்லாம் அப்பர் சுவாமி திருமேனியை பார்த்த உடனே அது அஞ்சிடும். ஏற்பட்ட கருணாமூர்த்தி. இவர்கிட்ட போய் நம்ம தீமை செய்து விடக்கூடாது. 5 அறிவு விலங்கு அஞ்சுதுங்க, 6 அறிவு கொண்ட சமணருக்கு அச்சம் இல்லைங்க. என்ன அது நினைச்சு பார்க்கவே முடியலைங்க. 5 அறிவு விலங்கு அஞ்சியது அப்பர் சுவாமியின் அருட்கோலத்தை கண்டு. 6 அறிவு கொண்ட வஞ்ச மாக்கள் ஆகிய சமணர்கள் எத்தனை எத்தனை துன்பத்தை விளைத்தார்கள் நம்முடைய அரசுகள். அது எவ்வளவு கீழானவர்கள். அதனாலதான் திருஞான சம்பந்தர் பதிகத்துக்கு பதிகம் இடிக்கிறார். அவ்வளவு கீழானவர்கள், கீழானவர்கள், பொய்யானவர்கள் இடிக்கிறார். அப்படிப்பட்ட அவரை கண்டு அருகே வந்து அவருக்கு தீமை செய்ய அஞ்சின நஞ்சினை தன் வாயிலே தாங்கக்கூடிய நாகங்கள் கூட நம்மை ஆளும் அரசுகள் பெருமான் இந்த கருணாமூர்த்தி, இந்த கருணையே வடிவாகிய நம் ஞான தலைவர் இருளிலே செல்கிறாரே என்று நினைந்து தன் நாகமணியை உமிழ்ந்து அவருக்கு விளக்கு எடுத்து நின்றது நாகங்கள். அவையெல்லாம் அறிவிலே குன்றியவை. பாம்புக்கு 4 அறிவு. பாம்புக்கு எத்தனை அறிவு? 4 அறிவு. என்ன அறிவு இல்லை? செவி அறிவு இல்லை. பாம்புக்கு காது கிடையாது. பாம்புக்கு காது கிடையாது. கச்செவியன்னு பெயர் பாம்புக்கு. அதற்கு கண்ணே செவி. சரிங்களா? 4 அறிவு பாம்பு அவருக்கு விளக்கு பிடிக்கிறது. அப்படி அவை மணி பணங்கொள் விளக்கு எடுத்தன. நாகமணியை அங்கே விளக்காக அவருக்கு உமிழ்ந்து விளக்காக எடுத்தன. வந்து கால் தோய வானவர். தேவர்களுடைய கால் நிலத்திலே படாது. தேவருடைய கால் நிலத்தில் படாது. அப்போ அவங்க நடந்து போகணுன்னா சாலை குண்டும் குழியுமா இருந்துச்சுன்னா அதை பற்றி அவங்களுக்கு அவங்க நிலத்தை தொடவே இல்லையே. அப்படி நிலத்திலே கால் தொடாத வானவர்கள் கூட வருவதற்கு அஞ்சக்கூடிய இந்த வனங்களையும் மலைகளையும் தன்னுடைய செந்தாமரை நகர்த்த திருவடி தோய நடந்து போனார். அக்கறையின் பெருமை சேக்கிழார் தாங்க நமக்கு காட்டுறாரு. கைலாயம் போயிட்டாருன்னு நம்மெல்லாம் பல நேரங்களிலே சிந்திக்கிறோமே தவிர எவ்வளவு கடுமையான பாதையை கடந்திருக்கிறார். நினைக்க நமக்கு அவர் பக்தி என்னே பக்தி. அது போன்ற அந்த பக்தியில் ஒரு கூறு நமக்கு கிடைக்காதா? அவர் திருக்க நோக்கம் நமக்கு கிடைக்காதான்னு தான் அவருடைய பக்தியின் நிலையை கண்டு நாம் வணங்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படி சென்றார். 1626 வரிசை 356 திருச்சிற்றம்பலம். வெங்கதிர் பகல் அக்கடத்திடை வெய்ய வன்கதிர் கை பறந்து எங்கும் மிக்க பிளப்பில் நாகத்தம் எல்லை புக்கெறிகின்றன. பொங்கழல் திருபாலை வெண்ணிழல் புக்க சூழல் புகும் பகல் செங்கதிர் கணல் போலும் அத்திசை திண்மை மெய்த்தவர் நன்னினார். வெங்கதிர் பகல் அக்கடத்து இடை வெய்ய வன்கதிர் கை பறந்து எங்கும் மிக்க பிளப்பில் நாகதம் எல்லை புக்கு எரிகின்றன. பொங்கு அழல் திரு பாலை வெண்ணிழல் புக்க சூழல் புகும் பகல் செங்கதிர் கணல் போலும் அத்திசை திண்மை மெய்த்தவர் நன்னினார். இப்ப இரவு எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்ல போறார். எப்படிப்பட்டதாக இரவு இருந்தது அப்படின்னு கேட்டா, பகல் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னு கேட்டா, வெண்கதிர் பகல். பாலைவனங்களிலே மலை அந்த போன்ற அந்த கற்சுரங்கள் இருந்த பகுதியிலே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம ஊரில் சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா என்னங்க ஆயிடுது? சூரியன் மறைஞ்சி இருட்டாயிடுதா? அமர்நாத்தில் 7 மணிக்கு சூரியன் இருக்கிறார். சாயந்தரம் 7 மணிக்கு சூரியன் அஸ்தமனம் ஆகிறத பார்க்கணும். நம்ம ஊரில் 5 அதே டைம் தான். டயத்துலலாம் மாற்றமே இல்லை. காலையில் நமக்கு ஒரு 6-6:30 சூரிய உதயமா. நீங்கள் 5 மணிக்கு போனீங்கன்னா இப்படி இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கு வெளியில் போனீங்கன்னா
வெளிச்சமாக இருக்கும். அங்கே எப்போவுமே ஆமாம், அஸ்தமனமும் தாமதம், உதயமும் சீக்கிரம். அதுபோல் அங்கே இரவு கம்மியாக இருக்குது, பகல் அதிகமாக இருக்குது இல்லையா? அதெல்லாம் ஆச்சரியமாக இருந்துச்சு. சாயந்தரம் 6:30 மணிக்கு போய் இப்படி தங்கியிருந்த டென்ட் அவுட் வெளில போய் நிற்கிறோம், சுள்ளுன்னு அடிக்குது வெயில். 6:30க்கு 6:45 7 மணிக்கு தான் அஸ்தமனம் ஆகும். அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அனுபவம், இங்கெல்லாம் கிடைக்காது அந்த அனுபவம். சரி, அப்படிப்பட்ட அந்த வெண்கதிர், வெம்மையான சூரிய ஒளி, அது பகல் அக்கடத்து இடை. அக்கடம் அப்படின்னா அந்த பாலை போன்ற அந்த நிலம். அப்படிப்பட்ட கடுஞ்சுரம் அப்படின்னா பாலை நிலம், அக்கடம். அந்த இடத்திலே வெய்ய வன்கதிர் கை பறந்து சூரியனுடைய கரங்கள் சென்று அதை தீண்டியது. எதை? அந்த பாலை நிலத்து மண் பகுதியை சூரியனோட கரம் சென்று, சூரியனோட கைனா எதுங்க? அவனுடைய கதிர் தான். அவனுடைய கதிர்னா அவனுடைய ஒளி தான். அந்த ஒளி வெப்பத்தோடு வரும். இங்கே இங்கே கை வந்து பாலை நிலத்தை தீண்டிச்சுன்றாரா? இன்னொரு இடத்துல அது எங்கே? கண்ணப்பர் புராணம் தான். கண்ணப்பர் பெருமான் காலையில் எந்திரிச்சு போய் சாமிக்காக வேட்டையாட போகிறாரா? இவர் இரவில் காவல் காத்துட்டு காலையில் வேட்டையாட போகிறார். இப்படி இரவு இவர் காவலுக்கு வரும் பொழுது சூரியன் அப்படியே வந்தாராம். அஸ்தமனாவை போகும்போது பார்த்துட்டு, நித்தம் நித்தம் சாமிக்கு அமுது படைக்கிறார், நம்மளும் தான் டெய்லி இந்த சாமியை பார்த்துட்டு போகிறோம், ஒரு நாளும் நம்ம இப்படியே அமுது படைச்சதுலேயே வெக்கப்பட்டு போய் ஒளிஞ்சிக்கிட்டாராம். ஒளிந்து கொண்டு மறுநாள் காலையில் உதயமாச்சு இல்லை, அப்போ என்ன பண்ணுறாரு? விடிந்தால் மான்களுக்கு அந்த வனவிலங்குகளுக்கு கண் தெரியும், வேட்டைக்கு வரவங்களை பார்த்து தப்பிச்சு ஓடிடும்னு விடிய காலையிலே போயிட்டார். விடிய காலையிலேயே போயிட்டார். அது போய் எங்கே தங்கி இருக்கின்ற இடத்த தேடி கண்டுபிடிச்சி அது படுக்கையிலிருந்து எந்திரிக்கிறது முடியே வேட்டையாட போயிட்டார். ஆனால் வேட்டையாடும் போது வெளிச்சம் இருக்கணும்ல, அப்போ தான் மான்லாம் படுத்திருக்கிறது தெரியும். சூரியன் உதயம் ஆயிடுச்சான். இவர் போய் அந்த கூட்டம் கூட்டமாக படுத்திருக்கிறத கண்டுபிடிக்கும் போது, அப்போ சூரியன் நம்மளால் தான் அந்த வேட்டையாடி சாமிக்கு அமுது படைக்க முடியல, வேட்டையாடுறதுக்கு உதவி பண்ணுவோன்னு மான் படுத்திருக்கு பாருங்கன்னு கையை நீட்டி காட்டினாராம். சூரியனுடைய கதிர் வந்து வெளிச்சத்தை பரப்பி சேக்கிழார் ஒரு இடத்தையும் சொல்லக்கூடிய அழகு நலம் இருக்கு பாருங்க. அது ஒரு தனி சுவைங்க. அவரால் தான் போய் அனுபவிச்சு பாட முடிஞ்சது. அங்கே அந்த சூரியனின் கரம் சென்று வனவிலங்குகள் படுத்திருப்பதை காட்டியதுன்னு சொன்ன அதே சேக்கிழார் பாடுறாரு. இந்த பாலை நிலத்தை சூரியனின் கரங்கள் வந்து தீண்டின, வன்கதிர் கை பறந்து எங்கும் மிக்க பிளப்பில். அது எப்படி ஆச்சான்? அந்த பாலை நிலம் ரொம்ப வெம்மையால பூமி அங்கங்க பிளந்து கிடக்கும். பூமி எவ்வளோ பிளந்து கிடக்குன்னா அந்த பிளந்த வெடுப்பு பாதாள வரைக்கும் போகுதான், அவ்வளோ ஆழமா பிளந்து கிடக்கான். அது எங்க போச்சான்? நாகர்தம் எல்லை புக்கு எரிகின்றன. இந்த அடியில அந்த அந்த வெடிப்பின் அடியில போய் பார்த்தா நாகலோகம் என்று சொல்லக்கூடிய பாதாளத்தில் போய் அங்கே இருக்கக்கூடிய சருகுலாம் பற்றி எரியுதான். எங்கே? பூலோகத்தில் நுழைஞ்ச சூரியனுடைய கதிர் எவ்வளவு கொதிச்சிருக்கும் பாருங்க. அந்த மணல் எவ்வளோ கொதிச்சிருக்கும். புக்கு எரிகின்றன. பொங்கு அழல் தெரு பாலை வெண்ணிழல். அப்படிப்பட்ட அனல் பொங்கக்கூடிய. என்ன கஷ்டம்னீங்கன்னா, அங்கே எவ்வளவு வெயில் அடிக்குதோ அவ்வளோ குளிரும். எவ்வளோ வெயில் அடிக்குதோ அவ்வளவு குளிரும். பகலில் சுள்ளுன்னு அடிக்கும், இரவில் அவ்வளவுக்கும் குளிர்ச்சியான குளிர்ச்சி தாங்க முடியாது. நடுக்கும் சொட்டர் போட்டிருந்தீங்கனாலும். ஆமாம், அந்த பகுதியெல்லாம் கைலாயம் தானே போயிட்டு இருக்காரு. அங்கெல்லாம் ஆமாம், சிவா. அப்போது அது போன அந்த பகுதி எல்லாமே ஒரே மாதிரி தட்பவெப்பம் தான். நமக்கு தாமா கைலாயம் தனியாக இருக்குது, கேதாரம் தனியாக இருக்குது, அமர்நாத் தனியாக இருக்குது. நீங்கள் இதை பாருங்க, இங்கேருந்து இப்படி போவீங்க, இது கேதாரம்னு வச்சுக்கிங்களேன், இது அமர்நாத், இது கைலாயம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் ஜம்ப் பண்ண மாதிரி பக்கத்தில் இருக்கும் எல்லாம். ஆனால் நமக்கு அதுக்கும் பாதை கிடையாது. அங்கே ஏறிட்டு திரும்ப இறங்கணும், இறங்கிட்டு வேறு வழியாக தான் இந்த மலைக்கு ஏறணும், திரும்ப இறங்கணும் வேறு வழியாக தான் இந்த மலைக்கு. ஹெலிகாப்டரில் போனீங்கன்னா அதுக்கும் 1 மணி நேரத்தில் ட்ராவல் பண்ணிடலாம், அவ்வளோ பக்கமாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி போகிறது இல்லை நம்ம, அதனால் அது அந்த நிலை. அதனால் அங்கெல்லாம் ஒரே மாதிரி சீதோஷ்ணம் தான் இருக்கும். அப்படி அந்த பாலை வெண்ணிழல், அது கடுமையான அந்த அனல் வந்து அப்படியே பரவுகின்றது. அப்படிப்பட்ட அங்கே வேல் மரங்கள், அந்த
வேல் மரங்கள், அந்த மரங்களின் நிழலை கூட கொதிக்க வச்சுதான். நிழல்னாலே எப்படிங்க இருக்கும்? குளிர்ச்சியாக தானே இருக்கணும். நிழலை கூட கொதிக்க வைக்குதான். வெண்ணிழல் புக்கச் சூழல் புகும் பகல் செங்கதிர் கனல் போலும், கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு போல அப்படி அந்த திசை அந்த பகுதியெல்லாம் இருக்க, திண்மை மெய்த்தவர் அவற்றை கனவிலும் நினைந்து பார்க்காத நம்முடைய ஞான தலைவர் நாவுக்கரசர்கள் பெருமான் அவற்றையெல்லாம் சாதாரணம் 10 அடிக்கு குழி வெட்டி விறகு கட்டையெல்லாம் போட்டு எரிச்சிருவாங்க. எரித்து முட்டாக வச்சுருப்பாங்க. அந்த நேரத்துக்கு சாமி வந்தோன்னே ஒரு கிண்டுவாங்க. கிண்டுனா எப்படி இருக்கும்? பக்கத்தில் போக முடியாது. தகன்னு நீங்கள் வேகமாக மிதிக்கிறவங்க ஒரு 15-20 அடி வச்சா அது கடந்து பால் குழியில் இறங்கி வெளில போயிடுவாங்க. அதை கடக்கிறதுக்குள்ளே படுற பாடு இருக்கு பாருங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான கஷ்டப்பட்டு அதை தீ மிதிச்சு கடந்து போவாங்க. அப்படி ஒரு 10-15 அடி இருக்கக்கூடிய தீக்குழியை கடக்கிறதே இவ்வளோ பாடாக இருக்கே. எவ்வளவு பெரிய பாலை நிலத்தெல்லாம் பல போயிருப்பார் அவர். எப்படி இருக்குது அதெல்லாம் நினைக்க நமக்கெல்லாம் அரசர்கள் பெருமானுடைய உறுதி, எவ்வளவு அன்பு பெருமான் மீது என்பதை நம்ம நினச்சி பார்க்க முடியுது. அவர் கைலாய யாத்திரை எப்படி இருக்குன்றது சேக்கிழார் இங்கே காட்டுறார். அடுத்த பாடல் 1627 வரிசை 357 திருச்சிற்றம்பலம். இங்கனம் இரவும் பகல் பொழுதும் அருஞ்சுரம் எய்துவார் பங்கயம்புரை தாழ்வரட்டளவும் பசை தசை தேயவும் மங்கை பங்கதம் வெள்ளி மால்வரை வைத்த சிந்தை மறப்பரோ இங்கனம் இரவும் பகல் பொழுதும் அருஞ்சுரம் எய்துவார் பங்கயம் புரை தாழ் பரட்டளவும் பசை தசை தேய்ந்தன மங்கை பங்கர்தம் வெள்ளி மால்வரை வைத்த சிந்தை மறப்பரோ தம் கரங்கள் இரண்டுமே கொடு தாவி ஏகுதல் மேவினார். இங்கனம் அப்படி இரவும் பகலுமாக கடுமையான நிலங்களை நடந்து கடந்த நம்முடைய பரமாச்சாரியார் பெருமானுடைய திருவடி கமலங்கள் கால் கணுக்கால் அளவு தேய்ந்து போய், கணுக்காலுக்கு கீழே கால், கீழேருந்து கீழே கணுக்கால் வரைக்கும் தான் பாதம் கால் இருக்குது, அது கீழே பாதமே இல்லையா. இப்போ கணுக்கால் தேயிற அளவுக்கு நடந்திருக்கிறார்னா கால் தேய்ந்தது கூட அவர் சிந்தை கொள்ளவில்லைன்றதுதான் இங்கே சேர்க்கிறார். அந்த அளவுக்கு நடந்திருக்கிறார். அப்படி கால் தேய்ந்து போக அதுக்கப்புறம் கால் நம்மை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கீழே சாமி என்ன பண்ணியிருக்கிறாரு, அப்படி மட்டமாக கொடுத்துருக்குறாரு எல்போவாக. அது தேஞ்சி கால் ரெண்டும் குச்சியாக மாறிடுச்சுன்னா என்ன கிடைக்காது? நடப்பதற்கு நமக்கு அந்த பேலன்ஸ் கிடைக்காது, அந்த சமத்தன்மை கிடைக்காது. உடனே தடுமாறி கீழே விழ வேண்டியது தான். உடனே கீழே விழுந்து படுத்தார். படுத்தவர் கால் தேய்ந்தது அவருக்கு தெரியவில்லை. மங்கை பங்கர்தான் வெள்ளி மால்வரை மட்டுமே தெரிஞ்சு, கைலாயம் மட்டும்தான் அவருக்கு தெரிஞ்சுதான், கால் தேய்ந்தது தெரியலையா. அப்படிப்பட்ட பெருமானை வைத்த சிந்தை மறக்கக்கூடியவரா அவர்? ஒத்த சிந்தை நமக்கெல்லாம் அறிவுரை சொன்னவர் அல்லவா, ஒன்றியிருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை, அப்படி அறிவுரை நமக்கு சொன்னவர் அல்லவா. அவர் சிந்தை மாறுவாரா? மாறக்கூடியவர் அல்லர். ஆதலால் 2 கரங்களால் தாவி செல்ல தொடங்கினார். கால்கள் போன நிலையிலே கரங்களால் தாவி செல்ல தொடங்கினார். 1628 வரிசை 358 திருச்சிட்டம்பலம். கைகளும் மணி பந்தசைந்துறவே கரைந்து சிந்தை பின் மெய் கலந்தெழு சிந்தை அன்பின் விருப்பு மீமிசை பொங்கிட மொய் கடுங்கணல் வெம்பரல் புகை மூலம் மத்தமுயங்கியே மை கொள்ளான் கண்டர்தம் அன்பர் செல்ல வருந்தி உந்தினர் மார்பினால். கைகளும் மணி பந்து அசைந்து உறவே கரைந்து சிதைந்த பின் மெய் கலந்தெழு சிந்தை அன்பின் விருப்பு மீமிசை பொங்கிட மொய் கடும் கணல் வெம்பரல் புகை மூலம் அத்தம் முயங்கியே மை கொள் கண்டர்தம் அன்பர் செல்ல வருந்தி உந்தினர் மார்பினார். கைகளாலேயே உந்தி போனார். உங்களுக்கு கால் உள்ளங்கால் இருக்குல்ல, அந்த தோல் இவ்வளோ
உள்ளங்கால் தோல் தடிமனாக இருக்கும். ஏன்னா நிலத்திலே அது நடந்து நடந்து தேயும் தன்மையுடையனா அதை நல்லா மொத்தமாக கொடுத்துருப்பார் சாமி. ஆனால் உள்ளங்கை தோல் அவ்வளவு தடிமன் இருக்காது இல்லைங்களா. ஒரு கையால் உந்தி உந்தி செல்ல தொடங்கியதுனால இது விரைந்து தேய்ந்து போனது. கை விரைந்து தேய்ந்து மணிக்கட்டுக்கு அப்புறம் கை இல்லையா. நீ காலில் முள்ளு குத்திருச்சுன்னா யாத்திரையாவது ஒன்றாவது வீட்டில் போய் கட்டு போட்டு செப்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு டிடி இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு வாரம் பெட் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு வர்ற என்ன போல் ஆளுகள் தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. பாருங்கள், காலும் தேய்ந்தது, கைகளால் உந்தி சென்று கைகளும் மணிக்கட்டளவு தேய்ந்தது. அப்படி கரைந்து சிதைந்த பின் மெய் கலந்தெழு சிந்தை அன்பின், உள்ளத்திலிருந்து மிதூர்ந்து எழுந்து சிந்தை நிறந்த அன்பு அது அவரை உந்தி 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 செலுத்தியதாம். அன்பு உந்தி உந்தி செலுத்தியது. அப்படி செலுத்திய காரணத்தால் மொய் கடும் கனல், அனலை உமிழக்கூடிய வெம்பரல், அந்த கற்கள் நிறைந்த அந்த பாதையானது புகை மூடும். அந்த வெப்பத்தில் புகை கிளம்புதாங்க. எது எரியில புகை கிளம்பும். அந்த பருக்கை கற்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதி வெயில் பட்டு புகை கிளம்புது. அது அவருக்கு தெரியல. பருக்கைகள் இருக்கக்கூடிய பகுதின்றது தெரியல. ஒரு சித்தமெல்லாம் சிவபெருமான் திருவடியிலே இருக்கு. உடனே எப்படியும் இந்த நிலத்தையும் கடப்பேன் என்கிற அந்த பெருமானை அடையக்கூடிய அந்த முயற்சியிலே அத்தம் முயங்கியே மைகொள் கண்டர். அவற்றையெல்லாம் சிந்தையில் கொள்ளாத நம்முடைய அரசுகள் பெருமான் ஒருவரையே தன் சித்தத்தில் கொண்டு அவரை காண வேண்டும் என்ற அன்பு பெருக வருந்தி உந்தினர் மார்பினார். உந்தி உந்தி போறார். மார்பினால் நிலத்திலே அது ரொம்ப கடினம். ஏன்னா இப்போ நம்ம உந்தலாம், குப்புறப்படுத்தி உந்தலாம். எப்படி உந்துவீங்கன்னா உங்கள் காலை தரையில் ஊனி உந்துவீங்க. கையால் ஊனி உந்தலாம், கையும் இல்லை. உந்துவது கடினம். ஆனால் வருத்தம், கவலைப்படலை. இதுதான் ஒரு நிலை, கவலைப்படலை. வருந்தி வருந்தி உந்தி செல்ல தொடங்கினார். உந்தி உந்தி போறார். அப்படியே தத்தி தத்தி போறாருங்க. தத்தி தத்தி அப்படியே போறார். அடுத்த திருப்பாடல். ஆயிரத்தி 629 வரிசை 350. மார்பமும் தசை நைந்து சிந்தி வரிந்த என்பு முறிந்திட நேர்வரும் குறி நின்ற சிந்தையின் நேசம் நேடு நீடு ஆர்வம் அங்குயிர் கொண்டு கைக்கும் உடம்படங்கவும் உன்கெட சேர்வரும் பழுவம் புரண்டு புரண்டு சென்றன செம்மையோர். மார்பமும் தசை நைந்து சிந்தி வரிந்த என்பு முறிந்திட நேர்வரும் குறி நின்ற சிந்தையின் நேசம் ஈசனை நேடு நீடு ஆர்வம் அங்கு உயிர் கொண்டு உகைக்கும் உடம்பு அடங்கவும் ஊன் கெட சேர்வரும் பழுவம் புரண்டு புரண்டு சென்றனர் செம்மையோ. எவ்வளவு நேரம் உந்த முடியும்? கால்லையும் உள்ளங்கையிலையும் வச்சா கொஞ்சம் கொஞ்சம் தடித்த தோல், உடம்பெல்லாம் மென்மையான தோல் அல்லவா. உந்தி உந்தி போனார். கொஞ்ச தூரம் போன உடனே தோல் தேய்ந்து, தசை தேய்ந்து, நரம்பு தேய்ந்து, எலும்பும் தேய்ஞ்சி முறிஞ்சிருச்சு. எந்த எலும்பு? மார்பு எலும்பெல்லாம் தேய்ஞ்சி முறிஞ்சு போச்சு. ஒரு சாமியை அடையாளமே தெரியாதுன்னு அந்த குளத்தில் அந்த நிலை. சிந்தை கலங்கல. மார்பளவு எலும்பும், அந்த வரி எலும்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, கூடல் எலும்பு வந்து ஒன்னோட ஒன்று கூடும் அல்லவா, அந்த கூடல் எலும்பெல்லாம் முறிந்தது. நேர்வரும் குறி நின்ற சிந்தையின் நேசம் ஈசனை நேடு நீடு ஆர்வம் அங்கு உயிர் கொண்டு உகைக்கும் உடம்பு. இப்படியெல்லாம் உடல் அவருக்கு ஒத்துழையாத அளவுக்கு நைந்தும் அழிந்தும் அங்கே செல்ல, ஆனால் சித்தம் மட்டும் சுவாமியவே நினைத்து கொண்டிருந்த காரணத்தால் இந்த உடம்பும் ஊனும் கெட்டாலும் அவருடைய சித்தத்திலே இருக்கக்கூடிய அன்பு மட்டும் குன்றாத காரணத்தால்
இதுக்கப்புறம் உந்தி தானே போக முடியாது, பரவாயில்ல புரண்டு போகும். எங்கே போய் கை தேய்ந்து கால் தேய்ந்து மார்பிலே உள்ள எலும்பளவு தேய்ந்து அங்க பிரதட்சணமாக புரள்றாருங்க. அதுக்கப்புறம் புரண்டு போகும். புரண்டு புரண்டு சென்றனர் செம்மையூர். திருநாவுக்கரசரின் அன்பின் உச்சத்தை காட்டுற இடம் இது. என்ன வார்த்தை போட்டார் அதுக்கு? செம்மையூர். திருத்தொண்ட தொகையில் திருநாவுக்கரசர் திருநாமத்தை எப்படி குறிப்பார் தெரியுமா? திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையந்தன் அடியார்க்கும் அடியேன் என்பார். அந்த செம்மையாகிய அன்பின் உச்சம் இங்கே காட்டுறார் சேர்க்கிறார். அப்படி சென்றார், புரண்டு புரண்டு சென்றார். அடுத்த திருப்பாடல் 1630, வரிசை 360. அப்புறம்புரல் என்ற நேலிடை அங்கமெங்கும் அறைந்திட செப்பரும் கையிலை சிலம்படி சிந்தை சென்றுருமாதலால் மெய்ப்புறத்தில் உருப்படிந்த பின் மெல்ல உந்து முயற்சியும் தப்புறச் செயலின்றி அந்நெறி தங்கினா தமிழ் ஆளியார். அப்புறம் புரள்கின்ற நீலிடை அங்கமெங்கும் மறைந்திட செப்பரும் கையிலை சிலம்படி சிந்தை சென்றுரும் ஆதலால் மெய்ப்புறத்தில் உறுப்பு அழிந்த பின் மெல்ல உந்து முயற்சியும் தப்புறச் செயலின்றி அந்நெறி தங்கினார் தமிழ் ஆளியார். என்ன சொல்றாரு? அப்புறம் புரள்கின்ற, அப்படி புரண்டு புரண்டு போனார்னு போன பாடத்தில் சொன்னாரா? அப்படி புரண்டு புரண்டு செல்லும் பொழுது உடலிலே தோளும் இடையும் அகண்ட பகுதி இல்லையா? தோளும் இடையும் அகண்ட பகுதி. அப்படி அவர் உந்தி உந்தி செல்லும் பொழுது நீண்ட இடை மற்றும் அங்கம், இந்த தோல் பகுதி இடைப்பகுதி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பித்தது. அரைந்திட தேய்ந்தது. அப்படி தேய்ந்து 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 உடம்பு பூரா நைந்து விட்டது. உடம்பு பூரா நைந்து விட்டது. அது ஒரு உருவமே தெரியல. இப்போ பார்த்தா எல்லாம் தேய்ந்து, எலும்பு தேய்ந்து, தசை தேய்ந்து, நரம்பு தேய்ந்து, எந்த நிலைன்னு நம்மளால் கற்பனையில் கூட நினச்சி பார்ப்பதற்கு அச்சமாக இருக்கிறது. அந்த நிலையிலே இப்போ உடம்பு தேஞ்சிருச்சுன்னா இப்போ உடம்பால் என்ன பண்ண முடியாது, இதுக்கப்புறம் கடந்து போக முடியாது தானே. இந்த நிலையில் அவருடைய மனநிலை என்னன்னு சேக்கிழார் தாங்க நாயன்மார்கள் நிலையை உள்ளபடி காட்டியவர் சேக்கிழார் தான். வேற யாராலையும் இந்த நிலையை காட்ட முடியாது. உடம்பு தான் இந்த நிலையில இருந்தது. நாவுக்கரசர் நிலை என்னன்னு அந்த இடத்த படம் பிடிச்சு காட்டுறாரு பாருங்க. செப்பரும் கையிலை சிலம்பு அடி சிந்தை சென்றொரும். இந்த உடம்பால இதுக்கு மேல போக முடியல, மனதால் கைலைக்கு போகணும்னு மனசால கைலையை நோக்கி போயிட்டு இருக்காராம். இந்த சிந்தை கைலைநாதனை சென்று தழுவுகிறது. கைலைநாதனை சென்று செப்பரும் சிந்தை சென்றுரும் ஆதலால் மெய்ப்புறத்தினில் வெளியிலே இருந்த உறுப்பு அழிந்த பின், உடலிலே இருந்த உறுப்புகள் அழிந்த பின் மெல்ல உந்து முயற்சியும் தப்புற. இது வரைக்கும் இதுக்கு பிறகு உந்தி போகிறதுக்கு உடம்பும் இல்லைன்னு தான் சொல்லணும். முயற்சி பண்ணுறதுக்கு உடம்பு இல்லை, எல்லாம் தேய்ந்து நைந்து அப்படியே அந்த நிலை அரைந்து போனது. அந்நெறி தங்கினார். என்ன பண்ணுறாராம்? அப்படியே கிடக்கிறார். அப்படியே கிடக்கிறார். யார் கிடந்தவர் தெரியுமா? தமிழ் ஆளியார். இந்த இடம் ரொம்ப முக்கியம். ஏன் இந்த இடம் தமிழாளியார்னு காட்டினார் சேக்கிழார் அப்படின்னா, இவ்வளவு கடினப்பட்டு அவர் வந்தும் சுவாமி என்ன செய்யல? கைலாய காட்சியை காட்டல. இவ்வளோ வந்தும் கைலாய காட்சி. ஏன் கைலாய காட்சி காட்டல? ஏன்னா இவர் தமிழுக்கு அவ்வளவு கொடைகளை வாரி வழங்க வேண்டி இருப்பதால் கைலாய காட்சியை காட்டி திருவடியிலே இவரை சேர்த்து கொள்வதற்குரிய காலம் இல்லை என்ற காரணத்தால் சிவபெருமான் உடல் தேய்ந்தும், கரம் தேய்ந்தும், கால் தேய்ந்தும், அங்கங்கள் மார்புற தேய்ந்தும், மொத்தமாக சிதைந்தும் தமிழ் ஆளியார் இவர் என்பதால் இவருக்கு தமிழ் பெருவாழ்வு அடைவதற்குரிய பதிகங்கள் அருளி செய்ய வேண்டிய காரணத்தால் இப்பவும் அருள் செய்யாமல் இருக்கிறார் சேக்கிழார். அப்படி அந்த நிலையிலேயே செயலின்றி கிடந்தார் அப்பர் சுவாமிகள். அடுத்த திருப்பாடல். இதுவரைக்கும்
அவருடைய முயற்சி இருந்து நடந்ததெல்லாம் காட்டினாரா? அவர் முயற்சியில் கைலாயம் போனதை அப்புறம் ஒரு முயற்சி நின்று விட்டது. அதனால் சந்தத்தை மாற்றுறார். சந்தம் இது வரைக்கும் அந்த சந்தம் இப்போ மாத்துறார். அன்ன தன்மையர் கையிலையை அணைவதற்கு அருளார் மண்ணு தீந்தமிழ் புவியின் மேல் பின்னை வழுத்த நன்னெடும் புன தடம் ஒன்றுடன் கொடு நடந்தார் பன்னகம்புனை பரமர்வோர் முனிவராம்படியால். அன்னதன்மையர் கையிலையை அணைவதற்கு அருளார் மண்ணு தீந்தமிழ் புவிமேல் பின்னையும் வழுத்த நன்னெடும் புனல் தடமும் ஒன்று உடன் கொண்டு நடந்தார் பன்னகம்புனை பரமர் ஒரு முனிவராம்படியால். இப்படிப்பட்ட நிலையிலும் அவர் கைலாயம் சென்று அந்த பெருமான் திருவருளை பெற்று தரிசிப்பதற்கு சிவபெருமான் அருள் செய்யவில்லை. இந்த தன்மையிலையும் சிவபெருமான் திருவருள் செய்யவில்லை. ஏன் செய்யவில்லை? அதுக்கு காரணம் சொல்ல வரார். ஏன் காரணம் அருள் செய்யவில்லைன்னு கேட்டால், இதற்கு பிறகு இவர் கைலாய காட்சியை கண்ட திருவையாற்று பதிகங்கள், திருப்பூந்துருத்திலே தொண்டு செய்யும் பொழுது பலவகை பலவகை தனி அடைவு நின்ற போன்ற தாண்டகங்கள் அருளி செய்ய வேண்டும். அங்கமாலை பாட வேண்டும். ஆலவாய் உடையாரை பூசித்து அங்கே போற்றி அங்கே சென்று வழிபட்டு அவருக்கு திருப்பதிகங்கள் அருளி செல்ல வேண்டும். திரு புவனத்திலே தாண்டகங்கள் அருளி செய்ய வேண்டும். திரு ஆரூருக்குரிய தாண்டகங்கள் அருளி செய்ய வேண்டும். திருவிருத்தங்கள் பாட வேண்டும். திரு அடி அமர்ந்த தாண்டகம் பாட வேண்டும். இறைவனை சரண்புகும் திரு விருத்தம் பாட வேண்டும். திருவடி அமர்ந்த பல தாண்டகங்கள் போன்ற பலவிதமான பதிகங்கள் இவரால் இன்னும் அருளி செய்யப்படவில்லை. அப்பனா என்ன அர்த்தம்னா, நாம உய்தி அடையணுன்ற அந்த மேலான கருணையினால் சிவபெருமான் இப்பேற்பட்ட தவம் புரிந்த அந்த மேலான நம்முடைய பரமாச்சாரியார் பெருமானுக்கு அருள் கொடுக்காமல் காத்திருக்கிறார். அப்போ அப்பர் சுவாமிக்கு அருள் அந்த அருள் அந்த கைலாய காட்சி கையிலையிலே கிடைக்காததற்கு காரணம் என்னன்னா, நாம் உய்தி அடைய வேண்டும் என்ற கருணை. இதுதான் சுவாமி அங்கே அருள் செய்யாமைக்கு காரணம். அதுதான் சொல்ல வரார். மண்ணு தீந்தமிழ் புவியின் மேல் பின்னையும் வழுத்த. இன்னும் அவரால் பல திருப்பதிகங்கள் நாம் உய்தியை ஓதி உணர்ந்து அந்த வழியிலே நின்று உய்தி அடைவதற்குரிய திருப்பதிகங்கள் நமக்கு அருளி செய்யப்பட வேண்டும் என்ற கருணையினால் பெருமான் அவருக்கு திருவருள் செய்யாமல் அப்படியே கடத்தி கொண்டே இருக்கிறார். நன்னெடும்புணல் தடமும், பெரிய ஒரு தடாகம் ஒன்றை அங்கே பெருமான் தன்னோடு கொண்டு வந்து ஓர் முனிவர் வடிவத்திலே அவருக்கு முன்னே வந்து சேர்ந்தார். ஒரு தடாகமோ சிவபெருமான் முனிவருடையத்தில் அங்கே வந்து சேர்றார். இவ்வளோ கஷ்டப்படுத்தி இருக்கணுமா? கால் தேய்ந்து, கை தேய்ந்து, மார்பு தேய்ந்து, உடல் தேய்ந்து, முழுமையாக உடலில் இனிமேல் நகரவே முடியாத இருக்கணுமானா, அப்பர் சுவாமி உள்ளத்திலே சமணர்களின் உணவை உண்டோமே அப்படின்ற ஒரு வருத்தம் நீண்ட காலமாக அடிமனதிலே அவரை வருத்தி கொண்டு தான் இருந்திருந்தது. சாமி அவருக்கு திருவடி தீட்சை செய்தப்பையும் அது மாறல, அவருக்கு சூலமும் இடமும் பொறிச்சப்பையும் மாறல. அவர் அடிமனசிலே அது ஒரு வடுவாகவே இருந்துச்சு. சாமி பார்த்தார், ஓ இந்த தசையும் இந்த தோளும் இந்த எலும்பும் இந்த இரத்தமும் இவ்வளவும் சமணர் உணவினால் நாம் வளர்த்ததுன்னு நினைச்சு வருந்திரியா? அத்தனையும் நான் மாற்றி உனக்கு அருளே வடிவாகிய ஒளி திருமேனியை தந்து உன் வருத்தத்தை மாற்றுவேன் என்று இவையெல்லாம் அங்கே நைந்து போகும் வரை கருணையே வடிவாகிய அடியார் இடுக்கண் தெரியாத பரம்பொருள் பொறுமையாக இருக்கிறார். இவ்வளவு தூரம் அப்பர் சுவாமியுடைய உடல் நைந்து போகும் அளவும் அவர் உள்ள கிடக்கையை நிறைவேற்றுவதன் பொருட்டு பொறுமையாக பெருமான் அவ்வளவா கல்மனக்காரன், அவ்வளவா கருணை செய்யாமல் விட்டு விடுவான் அப்படின்னா, அவர் உள்ளத்திலே அந்த வருத்தம் முழுசா நீங்க வேண்டும் அப்படின்னு ஒரு குறிப்பு என்பது போல பெரியவர்கள் சொல்லக்கூடிய மரபு இருந்தாலும், இதுக்கு பின்னாடி பாடக்கூடிய பதிகத்திலையும் அந்த சமணச்சார்பை நான் சமணத்திலே இருந்தேன்னு சொல்லி தான் பாடுறார். இருந்தாலும் அந்த கடுமையான அந்த உள்ள குமைச்சல் கொஞ்சம் குறைக்கலாம்னு சாமி இப்படி அருள் செய்திருக்கலாம் அப்படின்றது ஒரு குறிப்பு. சரிங்களா? அவ்வளவுதான். ஆனால் இதுக்கப்புறம் அவர் தான் சமணத்துக்கு சென்றதை பாடாமல் விட்டுட்டாரானா இல்லை, அதை பாட தான் செய்கிறார். இருந்தாலும்
ஒரு ஓரளவு அந்த வருத்தத்தை குறைப்பதற்கான திருவருளோ என்றுதான் பெரியவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். அப்படி முனிவர் வடிவிலே அங்கே சேர்ந்தார். 1632 வரிசை 361 திருச்சிட்டம்பலம். வந்து மற்றவர் மருங்குற வந்து மற்றவர் மருங்குற அணைந்து நேர் நின்று நொந்து நோக்கி மற்றவர் எதிர் நோக்கிட நுவல்வார் சிந்தியும் ஊற பழிந்திட வருந்திய திறத்தால் இந்த வெங்கடத்தை எய்தியதென் என இசைத்தார். வந்து மற்ற அவர் மருங்கூர் அணைந்து நேர் நின்று நொந்து நோக்கி மற்ற அவர் எதிர் நோக்கிட நுவல்வார் சிந்தி இவ்வுறுப்பு அழிந்திட வருந்திய திறத்தால் இந்த வெங்கடத்து எய்தியது என இசைத்தார். சாமி வந்தோம் ஒரு நல்ல வார்த்தை கேட்டாருங்களா? கேட்கல. அவர் மனசு வருத்தப்படக்கூடிய மாதிரி தான் அங்கே சொல்கிறார். அப்படி சொல்றாருனாலும் அது என்ன காரணத்தால் சொன்னார்னா, அவர் உள்ள கிடக்கை வெளிப்படுத்துவதற்காக அந்த சொல். அவருடைய உள்ள கிடக்கை அப்பர் சுவாமி அப்படி தானே சொன்னார். அங்கே போய் யாருக்கிட்ட? அவருடைய சீடர்கிட்ட. யாரோ ஒரு சீடர் அப்போதியடிகள். இப்படிப்பட்ட தொண்டெல்லாம் செய்தீர்களே, வேறொரு பெயரால் செய்தது என்ன காரணம் கேட்டார். கேட்டது சரியான கேள்வி, தப்புலாம் இல்லை. உன் பெயர் எழுதாதே வேறொரு பெயர் எழுதிய காரணம் என்ன? அங்கே எழுதியிருந்தது அப்பூதின்னு பெயர் இல்லை. அது அப்பூதி பெயருக்கு வேறு பெயர் தான். அது கேட்ட கேள்வி தப்பு இல்லை. ஆனால் வேறுன்னு சொன்ன உடனே நம்ம சைவ சமய தலைவர் நமக்கு வேறா? நீர் திருநீர் அணிந்திருக்கிறீர், ருத்ராட்சம் கொண்டிருக்கிறீர், பெருமானுடைய அருக்கோலத்தை தாங்கி கொண்டு வந்த நீங்கள் நாவுக்கரசு என்ற பெயரை வேறு என்று சொல்வதா? அது நம் உயிரிலே ஊனிலே கலந்து எந்நேரம் நம் நாவிலே ஓத வேண்டிய பஞ்சாட்சரம் ஆயிற்று, அதை போய் வேறென்று சொன்னீங்களா? வெகுண்டார் இல்லையா? அது போல இங்கே சாமி கேட்கிறார். என்ன கேட்கிறார்? வந்து மற்ற அவர் மருங்குற, அவர் அருகிலே வந்த பெருமான் அணைந்து நேர் நின்று, அவர் பக்கத்தில் வந்து அவர் நேரே காணும்படி நின்று அவருடைய வருத்தத்தை கண்டு நொந்து நோக்கி சாமி எப்படி பார்த்தாராம்? நொந்து நோக்கி அழகா சொல்றார். நொந்து அவர் வருத்தத்தை கண்டு, அவர் மேனியின் கோலத்தை கண்டு சுவாமியே உள்ளம் நொந்து நோக்கினார். சுவாமியே நொந்து நோக்கி அந்த குறிப்போட கண்டு ஆற்றாமை நோக்கத்தை வெளிப்படும்படி இறக்க குறிப்போட பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறார்? சிந்தி இவ்வுறுப்பழிந்திட வருந்திய திறத்தார். சிந்தி இவ்வுறுப்பு, இப்படி உறுப்பெல்லாம் அழியக்கூடிய இந்த தன்மையோடு மிக வருந்தி, இந்த தன்மையோடு இந்த கடிய கொடிய மலைகளும் காணலும் சூழ்ந்த இந்த பாலை நிலத்தை ஏன் எய்தீர்கள்? ஏன்பா இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போது அப்படி கேட்ட உடனே இப்போ இவருக்கு பதில் சொல்லி ஆகணும். இந்த வெவ்விய காடாகிய பாலை நிலத்தை ஏன் வந்து எய்தினீர்கள் அப்படின்னு கேட்குறார். கேட்ட உடனே அது பதில் கூறும் நிலையை காட்டுறார் சேக்கிழா. 1633 363 வச்சுக்கோங்க. மாசில் வற்களை ஆடையும் மார்பின் முன்னூலும் தேசுடை சடை மலிவும் மவுளியும் நீருமை திகழ ஆசின் மெய்த்தவராகி நின்றவர் தமை நோக்கி பேச உற்றதோர் உணர்வுற விளம்புவார் பெரியோர். மாசில் வற்களை ஆடையும் மார்பின் முன்னூலும் தேசுடை சடை மவுளியும் நீரும் மெய்திகழ ஆசின் மெய்த்தவராகி நின்றவர் தமை நோக்கி பேச உற்றதோர் உணர்வுற விளம்புவார் பெரியோர். வந்தவர் என்ன குளத்தில் வந்திருக்கிறாருன்னு கேட்குறாரு. மாசில் வற்களை ஆடை, குற்றமில்லாத மர உரி ஆடை. முனிவர்கள் அணியக்கூடிய ஆடைக்கு மர உரி ஆடைன்னு பெயர். மர உரி ஆடைன்னு என்ன தெரியுங்களா? நமக்கு அந்த ஆடை உடம்பிலே இருந்தாலும் அது இன்பத்தையோ மகிழ்ச்சியோ தரக்கூடாது. முனிவர்களுக்கு அதன் மீது பற்று வந்துடும். இப்போ என்ன பண்ணுவாங்களாம்? ஒரு குறிப்பிட்ட மரத்தின் பட்டையை உரித்து அது தண்ணியில் ஊற வச்சு அதை போட்டு அடிப்பாங்க. அடிக்க 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 அது ஊறி இருக்கா நஞ்சு போய் அதில் உள்ள நாரை தவிர பாக்கியெல்லாம்
அப்படியே ஓடிடும். அந்த நார் எடுப்பாங்க, அது எப்படி இருக்கும்னா அது நூல் போல இருக்கும். ஆனால் அப்படி தடவி பார்த்தீங்கன்னா ஆமாம் சொர 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 சொரன்னு இருக்கும். அந்த குத்தும், அதை வச்சு ஆடை நெய்யறது. மானத்தை மறைக்கும், ஆனால் உடம்புக்கு சுகமாக இருக்காது. அதான் வர்க்கடை, அந்த வர்க்கலை ஆடை. வர்க்கலை ஆடை அந்த மரவுரி ஆடையும், மார்பில் முன்னோல் முப்புரி நூலும், தேசுடை சடை மவுளி ஒளி வீசக்கூட ஜடாமுடியும், மெய் நீர் உடம்பிலே 16 இடத்திலே திருநீரும், அப்படி திகழ குற்றமில்லாத முனிவராக வந்த அவரை நோக்கி பார்த்தார். பாருங்க, இந்த சூழல்லையும் பேசுவதற்கு எவர் தகுதியுடையவரோ அவரிடம்தான் பேச வேண்டும். வந்து நிற்பது நல்வேடம், இது சிவனடியார் திருவேடம் என்பதை உணர்ந்து பேசுவதற்குரிய உணர்வு உள்ளே தோன்ற, ஏன்னா எந்த செயலும் இன்றி கிடந்தார் அல்லவா, எந்த செயலும் இன்றி கிடந்தார் அல்லவா, அப்போ அவருக்கு உணர்வுகளே அற்று போகக்கூடிய நிலையில் அப்படி கிடக்கிறார். சித்தம் மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு. அந்த சூழல்ல சுவாமி தான் அந்த திருவருளை கூட்டு வைக்கிறார். அவர் பேசுவதற்குரிய உணர்வு தோன்றுவதற்கு திருவருள் பண்ணுறார். அந்த உணர்வு உற்றிட அங்கே திருவதிகை போனப்போ பாடுவதற்குரிய உணர்வு கொடுத்தார் இல்லையே சாமி, அப்போ இப்போ அதுபோல் பேசுவதற்குரிய உணர்வு கொடுக்கிறார். பேசுவதற்குரிய உணர்வு யாரிடம் நமக்கு தோன்ற வேண்டும்? சிவனடியார் வேடத்தை கண்டால் தோன்ற, ரெண்டும் குறிப்பு. அப்படி தோன்றிட அவரை நோக்கி பெரியவராகிய நாவுக்கரசர் பதில் கூற தொடங்கினார். 1634 364. வண்டுலாங்குழல் மலைமகள் உடன்பட கையிலை அண்ட நாயகர் இருக்கும் பரிசவர் அடியேன் கண்டு கும்பிட விருப்பொடுங்காதலின் அடைந்தேன் கொண்டையன் குறிப்பிது முனியே என கூற, வண்டுலாங்குழல் மலைமகளுடன் படகையிலை அண்டர் நாயகர் இருக்கும் அப்பரிசு அவர் அடியேன் கண்டு கும்பிட விருப்பொடும் காதலின் அடைந்தேன் கொண்டையன் குறிப்பு இது முனியே. வண்டுலாங்குழல் மலைமகள் அம்பாள் வண்டு ஸ்ரீசைலம் இருக்கு இல்லையா, அது அம்பாள் வண்டு வடிவத்தில் வழிபட்டதாக ஒரு வரலாறு. அப்படி வண்டுகள் மொய்க்கக்கூடிய மலரணிந்த கூந்தலை உடைய நம் பெருமாட்டி மலைமகள், அவளோடு வடகையிலே அண்டநாயகர் வடதிசையிலே இருக்கக்கூடிய அந்த கைலாயத்திலே இந்த அண்ட புவனங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய எம் பெருமான் அங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த அருட்கோலம், அந்த பரிசு, அதை அவர் அடியேனாகிய நான் கண்டு கும்பிட, அதனை கண்டு தரிசனம் செய்வதன் பொருட்டு விருப்போடும் பெருவிருப்பு எய்தியது. ஆதலால் அது செலுத்திய காதலால் அணைந்தேன். அந்த காதல் பெருகிட அந்த பெருமானை கண்டு தரிசிப்பதன் பொருட்டுத்தான் வந்து நான் சேர்ந்தேன். கொண்ட என் குறிப்பு இதுவே முனிவரே, இதுவே நான் இங்கே வந்ததன் குறிப்பு முனிவர் பெருமானே. சுருக்கமாக சொல்லணும்னா, வடகையிலே பெருமான் இருக்கக்கூடிய உமையம்மையோடு இருக்கும் காட்சியை கண்டு வழிபட வந்தேன்னு பதில் சொல்றார் முனிவரிடம். 1635 வரிசையன் 365 திருச்சிட்டம்பலம். கையிலை மால்வரையாவது காசினி மருங்கு பயிலும் மானுட பான்மையோர் அடைவதற்கெளிதோ அயல்கொள் வேல் படை அமரரும் அணுகுதற் கரிதால் வெயில் கொள்வெஞ்சூர தென் செய்தீர் வந்தென விளம்பி. கைலை மால்வரையாவது காசினி மருங்கு பயிலும் மானுட பான்மையோர் அடைவதற்கெளிதோ அயல்கொள் வேல்படை அமரரும் அணுகுதற்கு அரிதால் வெயில் கொள் வெஞ்சுரத்து என் செய்தீர் வந்து என என்ன கேட்கிறாரு. அப்பா காட்சி இந்த பூமியில பிறந்தவங்க சாதாரணமா பார்த்தலாம் நினைச்சிட்டு இருக்கியா? நம்ம சாதாரணமா பார்க்குறோமா இல்லையா? 3 லட்ச ரூபா எடுத்து வச்சிங்கன்னா இன்னைக்கு கிளம்பிடலாம். முடியாதா? 3 லட்ச ரூபா வச்சா இன்னைக்கு கிளம்பிடலாம். எளிதாக தானே பார்க்குறோம். நாம் இன்று எளிதாக பார்ப்பதற்கு அன்று அரிதான காட்சியை கண்டு நமக்கு வழிகாட்டி நிற்கிறார் நம்முடைய பரமாச்சாரியார். அவர் கருணை, இதெல்லாம் அவர் கருணை இல்லையா? கேட்கிறார். அப்படி கைலை மால்வரையாவது காசினி மருங்கு பயிலும் மானுடப்பான்மை, இந்த உலகத்திலே பிறந்த சாதாரண மக்களால் காண்பதற்கு அவ்வளவு எளிய காட்சி என்று நினைத்தாயா அப்படின்னு கேட்கிறார். அது அவ்வளவு எளிதோ? அயல்கோள் வேல்படை அமரரும் அணுகுதற்கு அரிதால், தேவாதி தேவர்கள் கூட வந்து இந்த கைலை காட்சியை காண்பது மிகவும் அரிது. கைலாய காட்சி சொன்னாரா இல்லையா? தேவர்கள்லாம் வரிசையில் நின்றுட்டு இருக்காங்க. பெருமானை எப்போ தரிசனம் பண்ணுவோம், எப்போ தரிசனம் பண்ணுவோன்னு கையில் பெரம்பு வச்சுக்கிட்டு இதுலேயே சுல்லுன்னு போட்டுக்கிட்டு இருக்காரு கைலாய வாசல் நின்றுக்கிட்டு நம் முதல் குருநாதர். அப்படி தேவர்கள்லாம் தவம் கிடக்கக்கூடிய கைலாய காட்சி இல்லையா?
அயில்கொள் வெல்படை அமரரும் அணுகுதற்கு அரிதால் வெயில் கொள் வெஞ்சுரத்து என் செய்தீர் ஏன்பா அந்த வெயில் அடிக்கக்கூடிய பாலை நிலத்துல இப்படி வந்த அப்படின்னு சொல்லி பெருமான் முனிவர் வடிவத்திலே கேட்டார். அதற்கு பதில் சொன்னார். 1636 வரிசை 366. மேலும் அத்தலை உமக்கினி கடன் என விளங்கும் தோளும் ஆகம் துவளும் முன்னூல் முனி சொல்ல ஆளும் நாயகன் கையிலையில் இருக்கை கண்டல்லால் மாலும் ஊழல் கொண்டு மீளேன் என மறுத்தார். மேலும் அத்தனை உமக்கு இனி கடன் என விளங்கும் தோளும் ஆகமும் துவளும் முன்னூல் முனி சொல்ல ஆளும் நாயகன் கையிலையில் இருக்கை கண்டல்லால் மாலும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என மறுத்தார். என்ன சொன்னாரா? எப்பா இதெல்லாம் நடக்கிறதாப்பா, இந்த உடம்பு வச்சுட்டு பார்க்க முடியுமா? இது உனக்கு நடக்கக்கூடிய காரியம் அல்ல, திரும்பி போயிடுப்பான். என்ன சொல்றாரா? திரும்பி போக முடியுமா? போற நிலையில இருக்கிறார். உள்ள உறுதியை வெளிப்படுத்துறதுக்கு சாமி செய்யறதுமே ஆடும். மீளும் அத்தனை உமக்கு நீ கடன், திரும்பி போவதுதான்பா உனக்கு இருக்கிற ஒரே வழி என்று சொன்னார். தோளும் ஆகமும் துவளும் முன்னூல் முனி தோளிலே அந்த உத்தரியமும் முப்புரி நூலும் துவளக்கூடிய அந்த முனிவராகிய பெருமான் அங்கே சொல்ல ஆளும் நாயகன் இந்த அண்டசராசரத்தையும் எம்மையும் ஆளும் நாயகன் கையிலையில் இருக்கை கண்டு அவர் கைலாய காட்சியை கண்டு நான் தரிசிப்பேனே தவிர அழிந்து போகக்கூடிய இந்த உடலை எடுத்துக்கொண்டு திரும்ப செல்ல மாட்டேன், நான் திரும்பி செல்ல மாட்டேன் என மறுத்து அங்கே உரை செய்தார். எவ்வளவு உரைப்பு, எவ்வளவு அன்பு! என்ன கால் தானே போச்சு, கை தானே போச்சு, உடம்பே போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா சாமி தரிசனத்தை பார்க்காம மீள மாட்டேன். எவ்வளவு உறுதி பாருங்க. அதனால தாங்க அவர்களிடம் பெருமான் நின்று திருவருள் பண்றார். அவர்கள் உள்ளத்திலே இருந்து பேசுறார் சுவாமி. அவர்கள் வழியிலே பல திருவருள் செய்கிறார். அவ்வளவு உரைப்பு அவர்களுக்கு. அடுத்த திருப்பாடல் 1637 367. ஆங்கு மற்றவ துணி வரிந்தவர் நம்மை அறிய நீங்கு மாதவர் விசும்பிடை கறந்து நில் மொழியால் ஓங்கு நாவினு கரசனே எழுந்திரன்று உரைப்ப தீங்கு நீங்கிய யாக்கை கொண்டு எழுந்து ஒளி திகழ்வார். அங்கு மற்றவர் துணிவறிந்து அவர் தம்மை அறிய நீங்கு மாதவர் விசும்பிடை கறந்து நீள்மொழியால் ஓங்கு நாவினுக்கரசனே எழுந்தீர் என்று உரைப்ப தீங்கு நீக்கிய யாக்கை கொண்டு எழுந்து ஒளி திகழ்வார். அவருடைய துணிவை சுவாமி இந்த உலகத்துக்கு அறிவித்தார். அப்படி அறிவித்த அந்த நிலையிலே அவர் தம்மை அறிய நீங்கு மாதவர். அவர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அப்படியே மறைகிறார். முனிவருடைய இருந்த சுவாமி அவர் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அப்படியே மறைந்தார். மறைந்து விசும்பிடை கறந்து ஆகாயத்திலே கரைந்து போய் நீள்மொழியால் எங்க கொடுத்தார்? முதல் நீள்மொழி திரு அதிகையிலே கொடுத்தார். கைலாயத்திலே கொடுக்கிறார். திரு அதிகையிலே சென்று திருவடியிலே விழுந்தார். யார் திருவடியில? அம்மையார் திருவடியில் விழுந்தாரா? விழுந்த உடனே அந்த அம்மாவுடைய வாக்கு தம்பியை எழுப்புறாங்க பாருங்க. அற்புதமான வாக்குங்க. அந்த அம்மா தம்பி காலில் விழுந்துட்டார். அப்படி விழுந்த தம்பியை எழுந்திரி அப்படின்னு சொல்றார். எப்படி சொல்லி எழுப்புறார் பாருங்க. கோளில் பரசமய நெறி குழியில் விழுந்து அறியாது மூலம் அரும் துயர் உழந்தீர் எழுந்திரீர் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அன்னைக்கு பரசமய குழியிலிருந்து அவர் மீட்டெடுத்தார். இன்று நாம் எல்லாம் உய்தி அடையும் பொருட்டு அந்த கைலாயத்தை நாம் இங்கிருந்து சென்று அவ்வளவு உயர்ந்த நிலையிலே பெருமானை வழிபடாமல் நம் பகுதியிலே இருக்கக்கூடிய இந்த திரு ஐயாற்றிலேயே கண்டு வழிபடக்கூடிய பெருவாழ்வு நமக்கு வாய்த்தல் பொருட்டு இவர் நாவுக்கரசர் பெருமானை எழச் சொல்கிறார். என்ன சொல்லு? ஓங்கு நாவுனுக்கரசனே எழுந்தீர். அங்கே குருநாதர் மொழியாக அக்கையார் சொன்னது. இங்கே அண்டர் நாயகன் தம்முடைய திருவாய் மொழியாக எழுந்திருக்க சொல்கிறார். எழுந்தீர் என்று உரைப்ப அப்படி சொன்ன மாத்திரத்திலேயே தீங்கு நீங்கிய யாக்கை, இந்த புன்புலால் யாக்கை மறைந்து குற்றமில்லாத என்ன மேனியா ஒளி திகழ் மேனியோடு பெருமான் திருவருளால் கொடுக்கப்படுற மேனி எப்படிப்பட்ட மேனியாகும்? ஒளி திகழ் மேனி.
அந்த ஞானம் திகழக்கூடிய ஒளி திகழ் மேனியோடு எழுந்தார். அப்படி எழுந்த உடனே 48 ஆயிடுச்சு. இந்த கைலை காட்சியை மட்டும் ஒரு 2-3 பாடலை பார்த்துனேன். ஏன்னா கைலை காட்சி வருது அடுத்த அமர்வோடி கைலை. அதனால இந்த இடத்த சிந்திச்சுட்டா பொருத்தமா இருக்கும். 2-3 பாடலை பார்த்து நிறைவு பண்ணிடும் என்று ஒளி திகழ் யாக்கையோடு திகழ்ந்தார். 1638 368. அண்ணலே எனை ஆண்டு கொண்டருளிய அமுதே விண்ணிலே மறைந்த அருள் புரிவேத நாயகனே கண்ணினால் திரு கையிலையில் இருந்தது அண்ணலே என்னை ஆண்டு கொண்டு அருளிய அமுதே விண்ணிலே மறைந்து அருள் புரி வேதநாயகனே கண்ணினால் திரு கையிலையில் இருந்த நின் கோலம் நன்னி நான் தொழ நயந்து அருள் புரி என பணிந்தார். பதிகம் நமக்கு இந்த புராணம் நமக்கு பாராயணமாக நம்ம பஞ்சபுராணத்தில் சொல்கிற புராணம். ஆனால் உள்ளம் ரொம்ப வருந்தி விண்ணப்பம் செய்கிற புராணம். ஏன் அப்படின்னு கேட்டால், அவருக்கு கை போனது பிரச்சனை இல்லை, கால் போனது பிரச்சனை இல்லை, உடம்பு போனது பிரச்சனை இல்லை. இப்போ இதெல்லாம் திரும்பியும் வந்துருச்சு. ஆனால் இன்னும் அவர் எண்ணம் நிறைவேறலை. புரியுதுங்களா? அவர் வந்தது எதுக்கு? கைலாய காட்சி. சுவாமி முனிவர் வடிவத்தெல்லாம் வந்தார். ஆனால் தேடி வந்த கைலாய காட்சியை மட்டும் காட்டாமலே மறைந்து விட்டாரே. அவர் உள்ளமெல்லாம் அந்த பெருமான் இன்னும் காட்சியை காட்டவில்லையே என்ற அந்த பெரிய ஆவலும், அந்த காட்சியை எப்பொழுது காண்போம் என்ற அந்த மிகப்பெரிய உந்துதலும், உள்ளிருந்து பெருகக்கூடிய அன்பும் விருப்பும் நாட்டமும் அவரை உள்ளிருந்து செலுத்த பெருமான்கிட்ட விண்ணப்பம் பண்றாரு. அண்ணிலே பெருமானே என்னை ஆண்டு கொண்டு அருளிய அமுதே, என்னை ஆட்கொள்ளக்கூடிய பரம்பொருளே, விண்ணிலே மறைந்து அருள்புரி வேதநாயகனே, என் கண்முன்னே தற்பொழுது தோன்றி தற்பொழுது விண்ணிலே மறைந்து அருள் புரியக்கூடிய பெருமானே, கண்ணினா என்னுடைய இந்த 2 கண்களால் உன் திருக்கைலாய காட்சியை கண்டு அடியேன் தரிசிக்க வேண்டும் பெருமானே. அதற்கு திருவருள் இந்த உடம்பை கொடுத்த சுவாமி, அதில் என்ன சுவாமி எனக்கு கிடைச்சிட போகுது? எனக்கு வேண்டியது உன் கைலாய காட்சி பெருமானே, அதை காட்டுங்கள், அதை அருள் செய்ய. என்ன பண்றார்? கண்ணினால் திரு கையிலையில் இருந்த நின் கோலம் நன்னி நான் தொழ. பெருமானே, நான் பிறந்த பிறவியின் பயனாக அதை இந்த உயிரார முகர்ந்து கொண்டு தரிசிப்பதற்கு அருள் புரியுங்கள் பெருமானே என்று அந்த திருவடியை நோக்கி விண்ணப்பம் செய்து இந்த பெருமானிடம் அவர் திருவடி விண்ணப்பம் வைத்த மாத்திரத்திலேயே அவருக்கு பதில் உரையினை கொடுக்கிறார் பெருமான். 1639 வரிசையில் 369 திருச்சிட்டம்பலம். தொழுதெழுந்தனர் தொண்டரை நோக்கி விண்டலத்தில் எழுபெருந்திரு வாக்கினால் இறைவரி பொய்கை மொழிகி நம்மேனி கையிலையில் இருந்த அம்முறைமை பழுதில் தீர்த்திரு ஐயாற்றில் கான் என பணித்தார். தொழுதெழுந்த என்ன கருணை, என்ன கருணை! எவ்வளவு தேசத்தை கடந்தார்கள். இருந்து புறப்பாட்டது எங்கிருந்து? புறப்பாடு மேற்கொண்டது நம்ம வேதவனம் மறைக்காட்டில் தான் புறப்பட்டார். புறப்பட்டு அப்படியே யாத்திரை மேற்கொண்டார். அப்புறம் நம்ம திருச்சிராப்பள்ளி வந்தார், அண்ணாமலை போனார், தொண்டை நாடு போனார், காலத்தி வரைக்கும் போனார். அங்கே போய் அங்கே அதான் எல்லாம் மேற்கொண்டு காலத்தி சென்ற பிறகு அங்கே பெருமானுடைய வடகையிலை காட்சியை காண வேண்டும் ஆர்வம் பிறந்தது. அதன் பிறகு அங்கிருந்து புறப்பட்டு ஸ்ரீசைலம் போனார், கர்நாடகம் போனார், மாலவம் போனார், லாடபூமி போனார், மத்திய பைதரம் போனார். இத்தனையும் கடந்து காசியும் போனார். அதையும் கடந்து கைலாயமும் போயிட்டார். இவ்வளவு புண்ணிய பூமியை கடந்து சென்ற அவருக்கு அந்த கைலாய காட்சியை பெருமான் எங்கே வந்து கொடுத்தாரு பார்த்தீங்களா? ஐயாற்றின் சிறப்பு அப்படிப்பட்டது. ஐயாற்றின் சிறப்பு அப்படிப்பட்டது. இவ்வளவு பெருமை மிக்கது நம்ம ஐயா. ஏன்னா நம் முதல் குருநாதரே அங்கே தானே அவதாரம் செய்திருக்கிறார். புண்ணியத்திலே சிறந்த பூமி நம்ம ஐயா. என்ன ஒரு சிறப்புனா, நம்மளை சாமி அது பக்கத்தில் பிறக்க வச்சிருக்கிறார்ன்றது நமக்கு பெருமான் செய்த பெருங்கருணை. அப்பேற்பட்ட ஐயாற்றிலே காட்டுகிறார் என்றால் கையிலையை விட ஓங்கி நிற்கிறது ஐயாற்றின் பெருமை. கையிலையை விட ஓங்கி நிற்கிறது ஐயாற்றின் பெருமை. அப்பேற்பட்ட சிறப்பு மிக்க அந்த திருத்தலத்திலே தொழுதெழும் தொண்டரை, நல் தொண்டரை நோக்கி, நல்ல தொண்டராகிய நம்முடைய அப்பர் பெருமானை நோக்கி வெண்தளத்தில் எழு பெரும் திருவாக்கினால், வானிலே தோன்றிய ஒரு பெரிய திருவாக்கினால் இறைவர் கூறுகிறார், இப்பொய்கை முழுகி.
பொய்கையோட வந்தார். பொய்கையை விட்டுட்டு அவர் மட்டும் மறைஞ்சிட்டார். பொய்கை அங்கேயே இருக்கு. அந்த மானசரோவர்னு சொல்றாங்க. ஆனா இங்க இவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இந்த பொய்கை என்ன பொய்கைன்னு சரியான குறிப்பு இல்லை. அவர் கொண்டு வந்த புனல் தடம் மானிடர் ஆக்காத நீர்நிலை அப்படின்னு சொல்லி மட்டும் சொல்கிறாங்க. ஆனால் இது பொதுவாக சொல்லும்பொழுது கைலாயத்தில் இருக்கக்கூடிய மானசரோவர்னு சொன்னாலும் இங்கே குறிப்பு அவர் இதில் புராணத்தில் சிவகுமணியார் அதை காட்டலை. சரிங்களா? சரி, பொய்கை அப்படின்ற அளவில் தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பொய்கையில் முழுகி நம்மை நீ கைலையில் இருந்த அம்முறைமை. இதுதான் ரொம்ப நுட்பம். கைலாயத்தில் சாமியை பார்த்தா எப்படி காட்சியோ அதே காட்சியை எங்க காட்டுறன்றாரு? ஐயாற்றிலே. இதுக்கு முன்னாடி கையிலை காட்சி யாருக்கு அது மாதிரி காட்டியிருக்கிறாரு? சுந்தரமூர்த்தி சாமிக்கு சீர்காழியில் காட்டினார். வெரி குட், வெரி குட். ஆமாம், இந்த ஊரினை வளமாக வரும்போது, எதிர்வளம் வரல, ஊரினை வளமாக வரும்போது சுவாமி எதிர்காட்சி கைலாயத்தில் இருந்தபடி காட்டினார். அதுக்கு முன்னாடி அது மாதிரி கைலையில் யாருக்கு காட்சி காட்டியிருக்கிறாரு? அதுதான் இப்போ சொன்னோம். அது இல்லாமல் கேட்குறோம். அதானே போய் சிந்திச்சோம். சீர்காழி வளமாக வரும்போது கைலாய காட்சி காட்டினார். அதுக்கு முன்னாடி யார் காட்சி காட்டியிருக்கிறாரா? எங்கே காட்டினார்? அது சீர்காழி இல்லை, சீர்காழியை தான் காட்டினார். கைலாய காட்சி காட்டல. யாருக்கு தெரியுமா காட்டினாரு? வீட்டில் டிவி இருக்கா? கேபிள் வரதுக்கு முன்னாடி என்ன சேனல் பார்த்துட்டு இருந்தீங்க? பொதிகை சேனல் பார்த்தீங்களா? அந்த பொதிகை மலையில அகத்தியருக்கு கைலாய காட்சியை திருமணத்தோட காட்டினார். திருமணத்தோட காட்டினார் இல்லையா? இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். எங்கேயோ கைலாயம் இருக்கக்கூடிய கைலாயத்தை எங்கேயோ கொண்டு வந்து காட்டுறாருன்னா அவ்வளோ பெரிய விஷயம். எதுமா? ஆமா ஐயா, அதுல கைலாயத்திலே அதுவும் இவங்க 2 பேருக்கும் கைலாயத்துல இருந்த காட்சி. ஆனா அகத்தியருக்கு கைலாயத்துல திருமண காட்சியை காட்டியிருக்கிறார் இல்லையா? அப்படியெல்லாம் பெருமான் யார் யாருக்கு கைலாய காட்சி இதெல்லாம் வரும்பொழுது அதெல்லாம் நம்ம நினைச்சுக்கணும் இல்லையா? அப்போதான் அந்த அந்த இடம் நமக்கு பரிபூர்ணமா நமக்கு அந்த சிந்தை நிறைவா இருக்கும். அப்படி அந்த கைலாய காட்சியை நாம் கையிலையில் இருந்த முறைமை பழுதில் சீர்ந்து ஐயாற்றில் காண். பழுதில்லாத பெருமையிலே உயர்ந்த திரு ஐயாற்றிலே காண் என அருள் செய்தார். 1640 வரிசையின் 370 திருச்சிற்றம்பலம். ஏற்றினார் அருள் தலைமிசை கொண்டெழுந்து இறைஞ்சி வேற்றுமாகி விண்ணாகி நின்றார் மொழி விரும்பி ஆற்றல் பெற்ற அவ்வண்ணலர் அஞ்செழுத்தோதி பால் தடம் புனல் பொய்கையில் மூழ்கினார் பணியால். ஏற்றினார் அருள் தலைமிசை கொண்டு எழுந்திரைஞ்சி வேற்றுமாகி விண்ணாகி நின்றார் மொழி விரும்பி ஆற்றல் பெற்ற அவ்வண்ணலார் அஞ்செழுத்து ஓதி பால் தடம் புனல் பொய்கையில் மூழ்கினார் பணியால். வேற்றாகி விண்ணாகி பதிகம் கைலாய மலை அடிவாரத்தில் பாடுறார். வேற்றாகி விண்ணாகி பதிகம் வேற்றாகி விண்ணாகி நின்றாய் மீளாமையால் என்னை கொண்டாய் போற்றி கூற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாள் வேதமானாய் போற்றி காற்றாகி எங்கங்கள் அந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. 3 கைலாயத்தில் தாண்டவன் நினைக்கிறேன் இல்லையா? கைலாயத்தில் ஆமா அங்கதான் பாடி அந்த வரிசையில் தான் நம்ம கொடுத்துருக்கிறோம். ஐயாரில் பாடல, ஐயாரில் பாடல, பெரிய புராணத்தில் தான் சொல்லியிருக்கிறாரு தெளிவா. அப்படி சுவாமி அருள் கொடுத்த உடனே அப்படி கையை தலைமீது குவித்து கொண்டு எழுந்தார். அப்படி எழுந்தவர் வேற்றுமாகி விண்ணாகி நின்றார். வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி என்ற மொழி விரும்பி அந்த பதிகத்தை அங்கே பாடினார். எங்க கீழே விழுந்து கிடந்து எழுந்தார் பாருங்க, எழுந்த நிலையிலே பாடுறாரு. பாடி மொழி விரும்பி அப்போ 3 கைலாய தாண்டகம் அங்கே தான். ஆற்றல் பெற்ற அவ்வண்ணலார் பழையபடி நடந்து செல்லக்கூடிய ஆற்றலை பெருமான் திருவருள் அந்த ஒளி உடம்பினால் பெற்ற நம் அண்ணலாராகிய நாவுக்கரசுகள் பெருமான் அந்த நிலையிலையும் பாருங்கள். அவங்க நிலைமை பெருமான் அந்த திருவருளை செய்த பிறகும் அந்த நிலையிலையும் 5 எழுத்தை ஓதி கொண்டு சென்று பொய்கையிலே மூழ்கினார்.
எந்த செயல் செய்தாலும் ஐந்தெழுத்த ஓதி செய்யுங்க, விக்கனம் வரவே வராது, குறை வரவே வராது. பரிபூர்ணம் தான் அது, பரிபூர்ணம் தான். சமைச்சாலும் 5 எழுத்து ஓதுங்க, வீட்டில் வேலை செஞ்சாலும் 5 எழுத்து ஓதுங்க, வெளியில் பிரயாணம் புறப்பட்டாலும் 5 எழுத்து ஓதுங்க, என்ன நிலை இருந்தாலும் 5 எழுத்து, குளிக்கும் போது 5 எழுத்த சொல்லிட்டே குளிங்க, என்ன குறையுது? எல்லாத்துலேயும் குற்றமே வராது, குற்றமே வராது இல்லைங்களா? அப்படி 5 எழுத்து ஓதி பால் தடம் புனல் விளவேர் இருந்துச்சு அந்த அற்புதமான நீர், அந்த பொய்கையிலே உள்ளே மூழ்கினார். பணியால் பெருமானுடைய அருள் ஆணையின்படி, பெருமான் ஆணை எப்படி தானே மூழ்கினார். 1641 370. ஆதிதேவதம் திருவருள் பெருமையார் அறிந்தார், போதமாதவர் பணிவரை பொய்கையில் மூழ்கி மாதொர்பாகனார் மகிழும் ஐயாற்றில் ஓர் வாவி மீது தோன்றி வந்தெழுந்தனர் உலகெல்லாம் வியப்ப. ஆதிதேவதம் திருவருள் பெருமையை யார் அறிந்தார்? போதமாதவர் பணிவரை பொய்கையில் மூழ்கி மாதோர் பாகனார் மகிழும் ஐயாற்றில் ஒரு வாவி மீது தோன்றி வந்து எழுந்தனர் எல்லாம். அந்த சுவாமி செய்யக்கூடிய திருவருளின் கருத்தை யாரால அறிய முடியும்? போத மாதவர், போதம்னா ஞான வடிவாக நின்ற நம்முடைய மாதவராகிய அப்பர் சுவாமி. பணிவரை அந்த கைலாய மலையில் இருந்து சாமி தோற்றுவித்த பொய்கையில் மூழ்கி மாதோர் பாகனார் மகிழ்ந்து இருந்தரில் இருக்கக்கூடிய ஐயாற்றில் ஒரு வாவி, அப்பர் குட்டர் இன்னைக்கு பெயர் இல்லையா, வாவி மீது தோன்றி வந்து எழுந்தனர். பாருங்க, சுந்தரமூர்த்தி சுவாமி மணிமுத்தாரில் இட்டுட்டு அந்த பொண்ணை கையில் இதில் கமலாலயத்தில் எடுத்தார். ஆனால் இவர் முழுகினது அங்கே கைலாயத்தில் ஒரு வாவியில், எழுந்தது ஐயாற்றில். எவ்வளோ பெரிய அதிசயம்! சாமி நினைச்சா ஒரு நொடி பொழுதுல எல்லாத்தையும் நடத்துவாருங்க, எல்லாத்தையும் நடத்துவார். அப்படி ஐயாற்றிலே ஒரு வாவி மீது வந்து எழுந்தனர் உலகெல்லாம் வியப்ப. உலகமே அதிசயப்படுது, இப்படிப்பட்ட பேரதிசயமா, இப்படிப்பட்ட பேரதிசயமா என்று உலகெல்லாம் வியந்தது. 1642 வரிசையின் 373. பம்புலாமலர் வாவியின் கரையில் வந்து ஏறி உம்பர் நாயக திருவருள் பெருமையை உணர்வார் எம்பிரான் தரும் கருணை கொள்ளிது என இருகன் பம்புதாரை வாவியில் படிந்தெழும்படியார். பம்புலாமலர் வாவியின் கரையில் நல்ல குளிர்ந்த மலர்கள் பூத்த வாவியின் கரையிலே வந்து ஏறி அப்படியே நடந்து வந்து கரையிலே ஏறினவர் உம்பர் நாயகர் திருவருள் பெருமையை உணர்வார். ஏற்பட்ட கருணை என் பெருமான் செய்திருக்கிறார். நான் 3-4 வருடங்கள் தொடர்ந்து நடந்து சென்றேன் கைலா யாத்திரைக்கு. ஒரு நொடியில் பழையபடி சோழ நாட்டில் கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. சுவாமி திருவருள் கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் ரொம்ப முயன்று செய்த செயலெல்லாம் உங்களை அறியாமல் நடக்கும், உங்களை அறியாமல் நடக்கும். எத்தனை நாள் நடந்திருப்பார். அவர் கூட வந்தவங்களாம் திரும்பி வந்து சேர்ந்தாங்களா இல்லையான்னு தெரில. இன்னும் தமிழ்நாட்டுக்கு அவர் கூட வந்தவங்க காசியில் பிரிஞ்சவங்க, ஆனால் இவர் கைலாயத்தில் அப்படி முழுகினார், ஐயாட்டில் எழுந்துட்டார் இல்லையா? நீங்கள் ஃப்ளைட்டில் வந்தால் கூட அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது இல்லையா? எப்பேற்பட்ட அருள், எப்பேற்பட்ட அருள்! அப்படி அந்த பெருமையை உணர்ந்தார். இது எம்பிரான் தரும் கருணை. அவன் கருணை தாங்க, எல்லாத்துலேயும் பெருமான் கருணை. அவன் கருணையை மட்டுமே உணர்வது ஞானி. நம் செயல் பல நிகழ்வுகளில் நம்முடைய செயல் அடுத்தவரின் செயல், அதைத்தான் நம்ம பார்ப்போம். நமக்கு நன்மை விளைந்தாலும் தீமை, நன்மை விளையும் போதெல்லாம் நம்ம செயலை பார்ப்போம், தீமை விளையும் போதெல்லாம் அடுத்தவர் செயலைத்தான் பார்ப்போம். உண்மையாக இருக்கப்பா, இது யார்? நான் செஞ்சேன், நான் செஞ்சேன். அப்போ யாரை முன்னேற்றிக்கிறோம்? நம்மை. ஏதோ ஒன்று நடந்துச்சு, ஒரு துன்பம், இந்த பாவிப்பையே செஞ்சுட்டாயா. துன்பம் வரும்போதெல்லாம் யாரு? அடுத்தவங்க. ஆனால் ஞானிகளாகி நம் பரமாச்சாரியார்கள் எந்த நிலையிலும் அவன் கருணையை தவிர, பாருங்க, கால் தேய்ந்தப்பையும் பெருமானை தான் நினைச்சார், கை தேய்ந்தப்பையும் பெருமான. இப்போ இவ்வளவு பெரிய திருவருள் நடந்தப்பையும் நம்ம தவத்துக்கு சாமி இப்படி செஞ்சுட்டார் நினைப்பு வருமா? அவங்களுக்கு வராது. எம்பெருமான் கருணை, அதை தான் நினைந்தார். நினைந்ததுனால கண்ணீர் பெருகியதான். தடாகத்திலே குளித்து எழுந்தவர் இப்போ கண்ணீரில் குளிச்சுட்டு இருக்கிறார். தடாகத்திலே பம்பு தாரை நீர் வாவியில் படிந்து எழும்படியார். இருகண் தாரை, இரு கண்ணிலிருந்து தாரை தாரையாக தண்ணீர் பெருகி எழும் இந்த வாவியிலே தற்பொழுது குளித்தாராம். இப்போ கைலை காட்சி காட்டுகிறார். 1643 வரிசை எண் 373 திருச்சிட்டம்பலம். விடையும் நீள் கொடி வீதிகள் விளங்கிய ஐயாறு உடைய நாயக சேவடி பணிய வந்துருவார் அடைய அப்பதி நிற்பவும் சரிப்பவுமான உடைய மந்ததம் துணையொடும் பொலிவன கண்டார். நான் விளக்கம் சொல்லல,
விளக்கம் சொல்லலை, பாடல் மட்டும் அந்த ஐயாற்று இது வரைக்கும் ஓதிட்டு நிறைவு பண்ணிட்டார். மணி 1 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம கொண்டு போக வேண்டாம். அடுத்த பாடல். பொன்மலை கொடி உடனமர் வெள்ளியம் பொறுப்பில் தன்னையாம்படி சக்தியும் சிவமுமாம் சரிதை பன்மையோனிகள் யாவையும் பயில்வன பணிந்தே மண்ணுமா அதவர் தம்பிரான் கோயில் முன் வந்தார் காணும் அப்பெரும் கோயிலும் கையிலை மால் வரையாய் பேணும் மாலைய நிந்திரன் முதல் பெரும் தேவர் பூணு மண்பொடு போற்றிசை தெழும்பொழி பொங்க தானுமா மறை யாவையும் தனித்தனி முழங்க தேவதானவர் சித்தர் சாதரர் இயக்கர் மேவும் மாதவர் முனிவர்கள் புடையலாம் இடைய காவி வாழ்விழி அரம்பய காணமும் உழவும் தாவிய கடல் முழக்கினும் பெருகொளி தழைப்ப கங்கையே முதல் தீர்த்தமாம் கடவுள் மாநதிகள் மங்களம் ஒளி புனல் வரும் தடங்கொடு வணங்க எங்கு நீடிய பெருங்கணநாதர்கள் இறைஞ்ச பொங்கு இயங்களால் பூத வேதாளங்கள் போற்ற அந்த வெள்ளிமால் வரை இரண்டாம் என அணைந்தோர் சிந்தை செய்திட செங்கன்மால் விடையெதிர் நிற்ப முந்தை மாதவ பயன்பெறும் முதன்மையால் மகிழ்ந்தே நந்தியம்பிரான் நடுஇடை ஆடி முன் அணுக வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் பேரொளி பவள ஒளி விற்பன இடப்பாகம் கொள்ளு மாமலையாளுடன் கூட வீட்டிருந்த வள்ளலாரை கண்டனர் மன்னவனார். அரகர 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 அரகர. ஒரு பெருமானுடைய இந்த அற்புதமான திரு கைலாய காட்சி இது கண்ட அளவிலே ஒரு எத்தனை பாடல் 43 to 49 7 பாடலாக தான் ஓதியிருக்கிறோம். நம்ம அடுத்த அமர்வில் அதற்கு பொருள் அளவில் சிந்திப்போம். அப்பர் சுவாமிக்கு கைலாய காட்சி கொடுத்ததோடு நிறைவு செய்யலாம் அப்படின்ற அந்த பெருமான் அருளி செய்த திருவுள்ள குறிப்பால் இந்த காட்சி வரைக்கும் சிந்தித்திருக்கிறோம். அப்படி கண்ட காட்சியில் அவருடைய ஆனந்தம் அடுத்த பாடல் அதையும் கொஞ்சோண்டு பார்த்துருவோம். இந்த ஒரு பாடலை மட்டும். கண்ட ஆனந்த கடலினை கண்களால் முகந்து கொண்டு கை குவித்து எதிர் விழுந்து எழுந்து மெய் குலைய அண்டர் முன்புரிந்து ஆடினார் பாடினார் அழுதார் தொண்டனார்க்கு அங்கு நிகழ்ந்தன யார் சொல்ல வல்லார்? செக்கிழார் பெருமான் ஒருவரே சொல்ல வல்லார், எவராலையும் சொல்ல முடியாது. அப்படி அவர் அடைந்த ஆனந்த நிலையினை அங்கு அற்புதமாக எடுத்து காட்டுகிறார் நம்முடைய செக்கிழார் பெருமான். இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை அப்பர் பெருமானுக்கு ஐயாற்று அற்புதமான காட்சி நிகழ்ந்த அந்த அளவிலே சிந்தித்து இன்றைய சிந்தனையை நிறைவு செய்வோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளம் ஓங்கிட மன்றுளாரடியார் வான்புகழ் என்றது எங்கும் நிலவி உலகெல்லாம் வான்முகில் விழாது பெய்க மலிவலஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள்ளோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நம பார்வதி பதையே நாளுடைய சிவனே போற்றி. மீடியார் பெருமக்களே, நாம் இதுகாரும் தொண்டமா கதையாகிய திருத்தொன்ற புராணத்தினை செவியார கேட்டு அந்த உயிரார பருகி அந்த ஆனந்த வெள்ளத்தினை நாம் இந்த உயிரிலே தித்தித்து அனுபவித்திருந்தோம். இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்ட அடியார் பெருமக்கள், கலந்து கொள்ள இயலாத அடியார் பெருமக்கள் மற்றும் உலகில் அனைத்து உயிர்களும் அவரவர் செய்த வினையின் பயனாக அவர்களை சூழ்ந்துள்ள வினை குவியல்கள் அவை பிறவியிலே செலுத்தாமல் சூரியனை கண்ட பனி போலவும் இருள் போலவும் விலகி எம்பெருமான் திருவடி சார்பை உயிர்கள் எய்தி இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்ற பெருவாழ்வு அடைந்திட நாயன்மார் பெருமக்கள் குருவர்களும் பரமாச்சாரியார் பெருமக்கள் குருவர்களும் தெய்வ சேக்கிழார் பெருமான் குருவர்களும் சிவபரம்பொருளின் திருவர்களும் எல்லா வளத்தையும் நலத்தையும் தந்து ஆட்கொள்ள வேண்டுமாய் எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவடி கமலங்களை வணங்கி விண்ணப்பம் செய்து கொண்டு இந்த அளவிலே இன்று சிந்தனை நிறைவு செய்வோம்.